ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் ஒரு புத்தகத்துக்கு முதலீடு போட்டு ஒரு புத்தகத்தை வாங்கணும், அது எனக்கு என்ன செய்யும்? டிப்ரெஷன்ற சொல் ரொம்ப ஏதோ இந்த வருஷத்துக்கு 2 தடவை தான் புயல் மழைனால டிப்ரெஷன் வருது, மற்றபடி நிரந்தரமான டிப்ரெஷனில் வாழ்கிறாங்க. அப்புறம் உங்களுடைய துயரத்தை இந்த கடல் துளி, கடலில் இந்த கண்ணீர் துளி, என் கண்ணீர் துளி தான் அந்த கடல்லே பெருசு நம்புறீங்க. உங்கள் துயரம்லாம் பெருசே இல்லை. உங்களுக்கு கீழே இருக்கவன், உங்களுக்கு மேலே இருக்கவனுடைய துயரமெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த உலகத்தில் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் அத்தனை பேரும் பரபரப்பாக போய்கொண்டிருக்க அங்கு நிதானமாக இருந்தது அங்கு சுவரில் இருந்த கடிகாரம் மாத்திரமே. இந்த கடிகாரத்தை பார்த்தா அவ்வளோ பேரும் பரபரப்பாகிறேன், அந்த கடிகாரம் ரொம்ப நிதானமாக இருக்குது. இந்த ஒரு வரியை வச்சு ஒருத்தன் வாழ்ந்துட முடியுமானா? பேக்கரியில் கண்ணாடி பெட்டிக்குள்ளே கேக் இருக்குது, எது நடைபாதையில் பிச்சைக்காரர் உட்காந்துருக்கார். ஒரு கல் எடுத்து எரிஞ்சால் அந்த கேக்கை உடச்சி சாப்பிட்றலாம். இந்த கல்லை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பிச்சைக்காரர் எரியாமல் தடுப்பது எது? அவர் ஒரு அறத்தை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. நான் பிச்சைக்காரன், இறந்துண்டு தான் நான் வாழணும், வன்முறையில் நான் இறங்கக்கூடாது. அன்பற்ற பிள்ளைகள் உருவாயிட்டாங்க. பெற்றோர் மேலே உங்களுக்கு அக்கறையே கிடையாது. பணம் தர்றதுக்கு தயாராக இருக்காங்க. உங்களுக்கு என்ன பணம் கொடுத்துட்றோம், கார் வேணுமா கார் வாங்கி, அப்பார்ட்மெண்ட் வாங்கி, உங்களுக்கு நல்ல ஹோமில் வைக்கணுமா, எல்லாமே தயார், தர்றதுக்கு தயார். ஆனால் அன்பு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. பெருங்குடி பக்கத்து நீங்கள்லாம் பார்த்தோம்னா சார், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்குது, நிறைய இருக்குது. அவங்களால அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மற்ற எளிய மனிதர்கள்லாம் வீட்டு வாடகைக்கே போக முடியல. பயங்கரமாக வீட்டு வாடகைலாம் ஏறி போச்சு. என்னன்னு கேட்டால், இங்கே இருக்கிறவங்கலாம் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. நீங்கள் அப்புறம் மற்றவங்களுக்குலாம் எப்படி வீடு கிடைக்கும்? உங்களுக்குலாம் கம்மியாக கொடுத்தா அவங்களுக்கு கம்மியாக கொடுக்கணும். அவங்க கொடுக்க தயாராக இருக்காங்க. மனிதர்களுடைய பிரச்சனை என்ன? சக மனிதர்களோடு தான். சக மனிதர்களோட என்ன ஏன் பிரச்சனை? சக மனிதர்களை புரிந்து கொள்வதில் தான் பிரச்சனை. முன்னாடி ட்ரெயினில், பஸ்ஸில், பொது இடத்துல, எல்லா இடத்துலையும் பக்கத்தில் இருக்க மனிதர்கள்ட்ட கேட்குறதுக்கு தயாராக இருந்தாங்க. அவங்க சொல்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. கேட்பதற்கு ஒரு காது இருந்தது. ஒரு காது இல்லை, பல காது இருந்தது. இப்போ காதே கிடையாது. யாரும் யாரிடமும் பேசுவதற்கு தயாராகவே இல்லை. பேசாத ஒரு சமூகம் எங்கே போய் சேரும்? எனக்கு என்ன இப்போ தோணுதுன்னா சார், இவங்க கொஞ்சம் பழைய ஆள் போல். கொஞ்சம் வந்துட்டு உலகமயமாக்கலுக்கு பின்னெல்லாம் சொல்கிறாங்க போது, உலகமயமாக்கல்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு பழைய நாட்டுப்புற கதை ஒன்று இருக்கும். ஒருத்தன் எதை பார்த்தாலும் ஆச்சரியப்பட மாட்டான். இந்த ஊரில் ஒரே கோபம் அவனை பார்த்து, எதுக்குமே ஆச்சரியப்பட மாட்டான். அவனை எப்படியா ஆச்சரியப்பட வைக்கணும்னு சொல்லி அவன் கடல் பார்த்ததில்லை. கண்ணை கட்டி கொண்டு போய் அவனை கன்னியாகுமரியில் இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டு கண்ணை ஊற்றி விட்ருவான். அப்படியே பார்ப்பான், இந்த பக்கம் பார்த்துட்டு, நேற்று ராத்திரி மழை அடித்து பேஞ்சிருக்கும் போல இருக்கே அப்படின்னா. சமூகத்தை மொத்தத்துக்குமான மனநிலையில் எதுக்குமே வியக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. இருக்கிற யாராக இருந்தாலும் ஊகிக்கிறோம். எனக்கு இந்த கவிதையை நான் படிச்சிடுறேன். ஷேம் ஷேம் பப்பி ஷேம் என்று சின்ன வயதில் ஓடியவள், 8 வயதில் முழங்காலுக்கு மேலான காயத்தை அப்பாவுக்கு காட்ட மறுத்தவள், உடைமாற்றும் அறைக்குள் அம்மாவை கூட அனுமதியாதவள், எக்ஸ்ரே அறையிலிருந்து ஓடி வந்தவள், அருவிகளில் ஒருபொழுதும் குளிக்காதவள், வெளிச்சத்தில் கணவனுடன் கூட சம்மதியாதவள், மரித்தலுக்கு பின் அம்மனமாய் கிடக்கிறாள் மார்ச்சுவரியில். ஈக்களும் கண்களும் அங்கேயே முழ்கின்றன. இப்படியாகும் எனில் அன்புலட்சுமி தற்கொலையே செய்திருக்க மாட்டான். இதை படிச்சுட்டு நான் இந்த புத்தகத்தை எப்படிதாங்க டம்முனு கீழே போட்டேன். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிங்க, நெஞ்சை தொடக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியாக இது இருக்க போதுங்க. நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் யோசிச்சு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு செகண்ட் அப்படி பாஸ் பண்ணிட்டு அப்படி தான் நீங்கள் நகர்ந்து போவீங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். எனக்கு அப்படி தான் இருக்க போகுதுன்னு எனக்கு இப்போயே தெரியுது. மிக உறுதியாக இருக்கேங்க. நம்ம பேச போகிறவர் எப்படின்னு பார்த்தோம்னாங்க, வாழ்க்கையில் பாதி நாட்களை புத்தகத்துக்கூடயே தான் கழிச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். பேனா கூட தான் கழிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு டிஜிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறாரா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஒரு வீட்டில் ஒரு அறை முழுவதும் புத்தகங்களாலேயே நிறைச்சி வச்சுருக்காரு. உட்கார்ற சேரில் புத்தகம் இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் கவரில், இவ்வளோ தான் பிளாஸ்டிக் கவர் இருக்கும், அந்த கவருக்குள்ளே புத்தகத்தை வச்சு அது மேலே புத்தகத்தை அடுக்கி வச்சுருக்காரு. எங்கிட்ட எதை வைக்கிறதுன்னு தெரியல, செதறி கிடக்கு. நிறைய எழுத்தாளர்களுடைய பேரை நம்மளால் பார்க்க முடியுது. மன உணர்வுகளை பற்றி மிக நுணுக்கமாக நுட்பமாக எழுதக்கூடியவர் எழுத்தாளர் கவிஞர் திரு சாம்ராஜ் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இந்த பேர் இப்போ உங்கள்கிட்ட சொன்னோன்னையோ இல்லை முகத்தை பார்த்தோன்னையோ உங்களுக்கு ஒரு சில பேருக்கு, இலக்கிய வாசகர்கள் யாராவது எழுத்து படிக்கிறவங்களாம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய வெகுஜன மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை நான் நினைக்கிறேன், இப்போ விகடனில் வைகை ஆற்றுப்படை அப்படின்னு ஒரு தொடர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த தொடர் புத்தகமாக வெளிவந்ததுக்கு பிறகோ அல்லது இந்த பேட்டி வெளிவந்ததற்கு பிறகோ இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வரும். அவருடைய வரிகளை நம்ம நிறைய படிப்போம் அப்படின்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேங்க. இன்றைக்கி அதாங்க, நம்மளுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கைக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கைக்காகவும் அதனுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காகவும், இப்போ நம்மளுடைய ஒரு பணமோ நம்ம வேலையோ நம்ம சோஷியல் ஸ்டேட்டஸோ தரம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம மனம் எவ்வளவு தரமாக இருக்கோ அதுதான் நம்மளுடைய தரம் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படி உங்களுடைய மனத்தின் தரத்தை ஒரு படி மேலே உயர்த்தும்
சார் உயர்த்துவார் அப்படிங்கிறத நான் மிக உறுதியாக நம்புகிறேன். சார் வெல்கம் பண்ணலாம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார் கூட பேச போகிறது. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்கள் கூட பேசுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நான் பார்க்குறேன் சார், நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி எல்லா பக்கமும் புத்தகம் இருக்குது, நிறைஞ்சிருக்கு. இப்போ இதெல்லாம் வாங்குறதுக்கே ஒரு அமௌண்ட்டு செலவாகும் வைக்கும். நம்மளுடைய காசு வந்துட்டு நம்ம எதுக்கோ செலவு பண்ணுவோம், புத்தகத்துக்கு நம்ம செலவு பண்ணுவோமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னா அதில் போட்டால் எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் ஒரு இங்கிலீஷ் ஒரு கோச்சிங் சென்டர் போகிறேன், ஸ்பீக்கிங் கிளாஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இங்கிலீஷ் சூப்பராக பேசுவேன், என்னை 4 பேர் மதிப்பாங்க அப்படின்னு நினைப்பேன். அதுக்காக நான் ஒரு இங்கிலீஷ் கிளாஸுக்கு நான் அதை வந்து போடுறேன், அந்த இதை போடுறேன். இப்போ நான் ஒரு ஹெச்ஆர்கிட்ட பேச போகிறேன், எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, ஏதோ ஒரு ஸ்கில் எனக்கு வேணும். ஏன்னா எனக்கு அது நான் மாதம் மாதம் போவேன், வேலை செய்வேன், சம்பளம் கிடைக்கும், அந்த ஸ்கில்லை நான் கற்றுப்பேன். இப்போ என்ன காரணத்துக்காக நான் ஒரு புத்தகத்துக்கு முதலீடு போட்டு ஒரு புத்தகத்தை வாங்கணும்? அது எனக்கு என்ன செய்யும்? இந்த விஷயம் தெரிஞ்சால் நான் நிறைய படிப்பேன், இல்லாட்டி என் பசங்களுக்கு நான் படிக்க வைப்பேன்ல. அப்போ இந்த நம்மளுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, சோசியல் சயின்ஸு, எக்கனாமிக்ஸ் புத்தகங்களை தாண்டி பள்ளி கல்வி புத்தகத்தை தாண்டி ஒரு இலக்கிய புத்தகத்தை நான் ஏன் வாசிக்கணும்? என் பசங்களை நான் ஏன் வாசிக்க சொல்லணும்? அது எனக்கு என்ன ஆசை கொடுக்கும்? இப்படி சொல்லலாம் பிரதேஷ். ஒரு சொல்லாடல் இருக்குது, ஊமா பிபி, உலகமயமாக்கலுக்கு பின் பிறந்தவர்கள். அதை சுருக்கமாக நாங்கள்லாம் ஊமா பிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஊமா பிபி அல்லது அந்த தலைமுறைக்கே ஒரு கேள்வி இருக்குது, என்ன கிடைக்கும் பயன்பாடு அல்லது இதன் வழியாக ஒரு பழைய தமிழ் சினிமா பாட்டு ஒன்று இருக்குது, மகாதேவின்னு ஒரு படத்தில் எம்ஜிஆர் தாயத்து வித்துட்டு வருவார். மார்வேஷன் தான், சும்மா வழக்கம் போல் மச்சம் தான் ஒட்டியிருப்பார், நல்லா அவரும் தான் தெரியும். தாயத்துன்னு ஒரு பாட்டு, ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு, கண்ணதாசனுடைய பாடம். அதில் ஒருத்தர் கேட்பார், இதால் பணம் சம்பாதிக்க ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்பார். இந்த தாயத்து வாங்கினா இப்படி ஒருத்தராக கேட்பாங்க. அது மாதிரி இப்போ இந்த சமூகம் எல்லா விஷயத்துலையும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன, இதனால் எனக்கு என்ன ஆதாயம் இருக்குது? இந்த வாழ்வு ஆதாயம் சார்ந்தது அல்ல. அதான் அடிப்படை. நம்ம வாழ்க்கையில் இருக்க நம்ம சந்திக்கக்கூடிய அநேக மனிதர்கள், நம்மளது பெற்றோர்கள் அல்லது நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், நமக்கு ஏதோ ஒரு இடத்துலேருந்து உதவக்கூடிய மனிதர்கள், அல்லது நமக்கு இந்த வாழ்க்கையில் நாம் இங்கே வந்து இருப்பதற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் வந்து இருந்து சில காரியங்கள் ஆற்றுவதற்கு அநேக நபர்கள் நமக்கு வந்து உதவி புரிகிறாங்க. அவங்க யாருமே ஆதாயத்திற்காக வேலை செய்யவே இல்லை. இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க சாம்ராஜ்யம் சரி, என்னை நேர்கால் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிரகதீஷும் சரி, இங்கு வந்து உட்கார்ந்துருப்பதற்கு கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க. இவங்க யாருமே பிரகதீஷ் திரும்ப என்ன தருவார் என்பதை பற்றியோ, அல்லது சாம்ராஜுக்கு நூலகத்திலேருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்த ஒரு நூலகர் பின்னால் என்றைக்கோ வந்து சாம்ராஜ் தனக்கு ஏதாவது தருவார் என்றோ செயல். இந்த உலகம் ஆதாயம் அன்றி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் அப்படித்தான் இயங்குது. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நம் வாழ்க்கையில் ஆதாயங்களை எதிர்பார்க்காத மனிதர்களைத்தான் நம்ம சந்திக்கிறோம். நம்ம பெற்றோர்கள் உட்பட. நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம திரும்ப என்ன பண்ண போகிறோம்? நம்ம பெற்றோர்கள்லாம் ஒரு வகையில் பெரிய தியாகிகள் தான், கிட்டத்தட்ட ஒரு இயேசுநாதருக்கு நிகரான தியாகிகள் தான். அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக நம்ம திரும்பியெல்லாம் கொடுத்துறதில்லன்னா அதிகபட்சம் இன்னும் பொருளியலாக கொஞ்சம் கொடுத்துருப்போமா இருக்கும். அதுவும் கூட அவங்களுடைய பின்னதான வயதான காலத்தில் கொடுக்குறோம். அவங்களுடைய இளமை காலத்தில், அவங்களுடைய ஒரு 30 to 40, 50களில் அவங்க பெரும்பாலும் தங்களுடைய விருப்பத்தை எல்லாம் மிகவும் குறுக்கி கொண்டு தான் நம்மளை எல்லாம் முன்வைக்கிறாங்க, நம்மளை படிக்க வைக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு செஞ்சு தராங்க. நம்ம யாருமே பெரிய ஒரு பணக்கார குடும்பத்திலேருந்து வந்தவர்கள் அல்ல. அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லா சமயங்களிலும் பெரும்பான்மையான மனிதர்களுக்கு ஆதாயமற்றவர்களின் வழியாகத்தான் நிறைய விஷயங்கள் கிடைக்குது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் எதை ஒன்று எடுத்தாலும் இதன் வழியாக என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்றது இந்த கேள்வியை ரொம்ப அடிப்படையில் சிக்கலான கேள்வி, பிழையான கேள்வி. இந்த உலகம் பிரபஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிச்சு, இன்னும் கொஞ்சம் ஆன்மீகமாக போனோம்னா, இயற்கை அப்படி நம்மகிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கறது இல்லை. இயற்கை எதையுமே எதிர்பார்க்கும் போது தான் நம்மளுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கு. மழையாகட்டும், நீராகட்டும், எதுவாக இருக்கட்டும், இயற்கை எந்த பிரதிபலனை எதிர்பார்த்து நம்மகிட்ட இயற்கை ஒன்று கொடுக்குது? நிறைய இப்போ இதில் மரத்தில் இருக்கக்கூடிய பறவைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தமாக இருக்குன்னா, ஆமாம் இருக்குது. அது எங்கெங்கேயோ போய் பழங்களை உண்டு, அந்த கனிகளை உண்டு, அதனுடைய விதைகளை எங்கெங்கேயோ போடுறதன் வழியாக தான் மரங்கள் வளருது. இப்படி எல்லாமே இந்த உலகத்தினுடைய பிரபஞ்ச விதியை ஆதாயமற்று இயங்குவது தான் பிரபஞ்சத்தினுடைய விதி. ஆனால் அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அது மிகுந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாவற்றிலும் ஆதாயம் எதிர்பார்க்கிறாங்க. அது அல்ல. அப்போ ஒரு புத்தகம் என்ன, ஒரு வாசிப்பு ஒரு மனிதனுக்கு என்ன கொடுக்கும்? வாசிக்கணும். ஏன் வாசிக்கணும்? ஏன் வாசிக்கணும்? இந்த உலகத்தினுடைய ஒரு தலையாய பிரச்சனை இன்றைக்கு என்றைக்குமே இந்த கல்வி என்ன கொடுக்குது மனிதர்களுக்கு? கல்வி கொடுக்குதா? கல்வி வந்து அறிவை கொடுக்குதா? ஞானத்தை கொடுக்குதானா? அறிவை கொடுக்குது. வாழ்வதற்கான அறிவு, உயிர் பிழைப்பதற்கான அறிவு, பொருளீட்டுவதற்கான அறிவு, இதையெல்லாம் கொடுக்குது. அறிவு வேறு, ஞானம் வேறு, ரெண்டும் வேறு. அறிவு என்பது ஒருத்தருக்கு வந்து இந்த வாழ்க்கையில் சரியாக வாழ்வதற்கு
இங்கேருந்து அமெரிக்கா போனோம்னா சரியாக போய் பாஸ்போர்ட்லாம் கொடுத்து போவதற்கு, அல்லது சென்னையிலேருந்து மதுரைக்கு போனோம்னா ட்ரெயின் ஏறி போவதற்கு, அன்றாடம் வாழ்வதற்கான நடைமுறை சார்ந்த அறிவை இந்த கல்வி முறை வழங்குகிறது என்றால் வழங்குகிறது. அதில் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதற்கு அடுத்து ஒன்று இருக்குது. இதுக்கு அடுத்து என்னென்னா, மனிதர்களோடு தான் நம்ம புழங்கணும். மனிதர்களுக்கு மனிதர்களால் தான் பிரச்சனை, வேறு யாராலையுமே பிரச்சனை. விலங்குகளால் மனிதர்களுக்கு பிரச்சனையெல்லாம் கிடையாது. விலங்குகள் எங்கே இருக்குது? மனிதர்களுடைய பிரச்சனை என்ன? சக மனிதர்களோடு தான். சக மனிதர்களோட என்ன ஏன் பிரச்சனை? சக மனிதர்களை புரிந்து கொள்வதில் தான் பிரச்சனை. சக மனிதர் எதிர்த்தாப்பில் இருக்கவே ஒன்று சொல்கிறான், இங்கே இருக்கவே ஒன்று சொல்கிறான். இவங்க 2 பேரும் தன்னை சரியாக வெளிப்படுத்தி விட்டால் அந்த பிரச்சனை தீர்ந்துடும். நம்மளுடைய சமூகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனை, அது மிக சமீப காலத்தில் உரையாடலற்ற சமூகமாக இது மாறிட்டே இருக்குது. உரையாடுறதே இல்லை. எல்லா பேரும் ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க. முன்னாடி ட்ரெயினில், பஸ்ஸில், புது இடத்துல, எல்லா இடத்துலையும் பக்கத்தில் இருக்க மனிதர்கள்ட்ட கேட்குறதுக்கு தயாராக இருந்தாங்க. அவங்க சொல்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. கேட்பதற்கு ஒரு காது இருந்தது. ஒரு காது இல்லை, பல காது இருந்தது. இப்போ காதே கிடையாது. யாரும் யாரிடமும் பேசுவதற்கு தயாராகவே இல்லை. பேசாத ஒரு சமூகம் எங்கே போய் சேரும்? சக மனிதனிடமிருந்து எதையுமே கேட்காத. இன்னும் ரொம்ப சமீபத்தில் வேற ஒன்று நான் கவனிக்கிறேன். பிச்சைக்காரர்கள் காசு கேட்குறாங்க, பணம் கேட்குறாங்க. கொடுப்பதற்கு யார்கிட்டையுமே சட்ட பாக்கெட்டில் பணம் இல்லை, எல்லாமே ஜிபே. ஒருவேளை பிச்சைக்காரர் ரொம்ப கேட்கா அது ஒரு பேசுகிறதுக்கு ஜோக்கு மாதிரி இருக்கும். ஃபோன் வச்சுருந்தா தான் ஜிபே பண்ண முடியுன்ற மாதிரியான இடத்த நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. யார் கையிலையுமே இல்லை. நானே இது வரைக்கும் ஒரு 10 தடவையாவது சொல்லிட்டேன், பணமே கையில் எடுத்துகிட்டு வர்றது இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுதான் யதார்த்தம். அப்போ இந்த சமூகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனை, மனிதர்கள் உரையாடுவதற்கு தயாராகவே இல்லை. உரையாட தயாராக இல்லாத ஒரு சமூகம், உரையாடல் அற்றுப்போன சமூகம் பாசிசத்தை நோக்கி தான் போகும். ஏன்னா உரையாடல் வழியாகத்தான் எதிர இருப்பவன் யார், அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத புரிய வைக்கும். அப்போ இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான பங்கு என்னவென்றால், எதிர்ப்புறத்தினுடைய குரல் என்னவாக இருக்கிறது, அதற்கு என்ன நியாயம் இருக்குன்னு நியாயம் இருக்குன்றதை புரிந்து கொள்வது. இந்த அதர் சைடு ஆஃப் த அதர் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபக்கத்தின் மறுபக்கத்தை பார்ப்பதற்கு தான் இலக்கியம் கற்றுக் கொடுக்குது. பூனைக்கு ஒரு நியாயம் இருக்கிறது என்றால் எலிக்கு ஒரு நியாயம் இருக்குது. அப்போ எலியின் நியாயம் என்னன்றதை பூனைக்கு யார் சொல்லுவாள்? இலக்கியம் தான் சொல்லும். இந்த உலகத்தில் எலியும் வாழணும், பூனைகளின் ராஜ்யத்தில் தான் எலிகள் வாழ்கின்றன அப்படின்னு ஒரு வரி இருக்குது. தோழர் தியாக என்னுடைய ஆசிரியர் அவர் சொல்லுவார், சாம்ராஜ் அப்படி இல்லை, பூனைகளின் ராஜ்யத்தில் தான் எலிகள் உயிர் வாழ்கின்றன. அதான் முக்கியம். அப்போ இந்த எலி உயிர் வாழ்வதற்கான ஒரு நியாயத்தை பூனைகிட்ட யார் சொல்லுவாள்? இலக்கியம் தான் சொல்லும். அப்போ எல்லா தரப்புலையுமே எல்லாருக்கும் ஒரு தரப்பு இருக்குது. அந்த தரப்பை சொல்வதற்கு இலக்கியம் வேண்டியிருக்கு. அதற்கு அடுத்த கட்டமாக அந்த தரப்பில் நியாயம் இருக்கின்றும், அது அப்படி ஒரு தரப்பென்றும், அவர் அப்படி இருக்கலாம் என்பதற்கான வலிமையை, நியாயத்தை, அதற்கான உண்மைகளை இலக்கியம் தருது. அப்போ இந்த உலகம் பல்வேறு குரல்களால் நிறைந்தது. இந்த பல்வேறு குரல்களால் நிறைந்தது தான் இந்த உலகம்ன்றது ஒன்றை புரிந்துட்டா இந்த உலகம் எவ்வளோ மகிழ்ச்சிகரமானதாயிரும். காசால் யுத்தமே கிடையாது, இந்தியாவில் பிரச்சனையே இல்லை. அவருடைய விருப்பம், அந்த விருப்பத்தை என்னை தொந்தரவு பண்ணாத அளவிற்கு, அவர் எவ்வளோ நேரம் கையை நீட்டலாம் என் மூக்கில் படாத அளவுக்கு அப்படின்ற சுதந்திரத்தோடு இந்த உலகம் வாழ தொடங்கிட்டா அந்த உலகம் எவ்வளோ மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சிகரமானதாக மாறிடும். இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரச்சனை என்ன? அதான் பிரச்சனை. சகிப்புத்தன்மை அற்றுப்போய் நாம் வாழ்வது. சகிப்புத்தன்மைன்னு ஒன்று கிடையாது. எதிர்ப்பக்கத்துக்கு மற்றவர்களுக்கும் ஒரு குரல் இருக்குது, அந்த குரலுக்கு ஒரு நியாயம் இருக்குன்றதுக்கு இங்கே தயாராகவே இல்லை. அதை ஒத்துக்கொள்வதற்கு இங்கே மட்டும் இல்லை, உலகம் மொத்த உலகமுமே வலதுசாரித்தன்மையோடு தான் போகுது. இங்கிலாந்து பிரதமர் தோற்றுப்போன சுனந்த் ரிஷிக் அவருடைய தேர்தல் கோஷமே நான் படகுகளை திருப்பி அனுப்புவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பல்வேறு நாடுகள்லேருந்து படகு வழியாக அகதிகளாக பிரிட்டனுக்குள் வருகின்றவர்களை திருப்பி அனுப்புவேன்றதை ரொம்ப பொய்ட்டிக்காக நான் படகுகளை திருப்பி அனுப்புவேன்னு சொன்னார். அவரை திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம், அது மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் இந்த மொத்த உலகமே வலதுசாரித்தன்மையாக மாறுகிறது. இந்த மொத்த உலகமே சக மனிதர்கள் மேலே அன்பற்றதாக மாறுது. ஏன் காசால் இப்படிப்பட்ட யுத்தம், ஏன் சிரியாவில் இப்படிப்பட்ட யுத்தம் நடக்குது, இதுக்கு பின்னாடி ஏதாவது யாருக்காவது அது மீது அக்கறை இருக்கா? எல்லாமே வெறும் எண்ணிக்கையாக எங்கே மாறுது அப்படின்னா, இது குறித்தும் யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை. நான் 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 பழைய திருவிளையாடல் படத்தில் ஒரு வசனம் வரும், நான் 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 என்று ஏன் சொல்கிறீர்கள், நாங்கள் என்று சொல்லுங்களேன்னு ஒரு வசனம் வரும். நாங்கள்னு யாருமே சிந்திக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. எல்லா இடிபாடுகளுக்கு மத்தியிலும் நான் பத்திரமா இருக்க நான் பார்க்க விரும்புகிறாங்க. அப்போ இலக்கியத்தினுடைய மிக தலையாய பணி எதிர்ப்புறத்தில் இருக்கவனுடைய உரையாடலை கேட்பது, அதற்கு ஒரு நியாயம் இருப்பது என்பதை ஒத்துக்கொள்வது. அது ஒத்துக்கொள்வதன் வழியாக அவன் அப்படி இருக்கலான்றதை நம்ம ஒத்துக்கிற தொடங்குறோம். அங்கே ஒரு அமைதி வருது, மகிழ்ச்சி வருது, புரிஞ்சுக்கிறோம். இதுதான் அடிப்படை நினைக்கிறேன் பரமேஷ். சரி சார், இதிலிருந்து நான் அடுத்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார், இப்போ நான் வீடியோ பார்த்துட்ருக்கேன், இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குறேன், சாம்ராஜ் சார் அதை சொல்கிறாங்க. எனக்கு என்ன இப்போ தோணுதுன்னா சார்,
இவங்க கொஞ்சம் பழைய ஆளு போல, கொஞ்சம் வந்துட்டு உலகமயமாக்கலுக்கு பின்னெல்லாம் சொல்றாங்க. முதல்ல உலகமயமாக்கல்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது, அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து அதை பத்தி இவ்வளவு நேரம் வேற டீட்டெயிலா பேசுறீங்க. இதுல அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சார், நீங்க சொல்றீங்க அடுத்தவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னா, இப்ப அகைன் எனக்கு அந்த ஆதாயம் தான் போகுது. அவன்கிட்ட கேட்கறதால எனக்கு என்ன சார், நான் வேலை செய்யறேன் சார், எனக்கு வந்துட்டு 1,50,000 ரூபா 1,20,000 ரூபா கம்பெனியில் கூப்பிட்டு கொடுக்குறாங்க சார். 3 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டு 4வது வருஷம் வேறு கம்பெனிக்கு போனால் டபுள் த டைம் சேலரி கொடுக்குறாங்க சார். டிசம்பர் மாதம் எதுக்கு அவன் காசு கொடுக்குறானே எனக்கு தெரிய மாட்டேங்குது சார். போனஸ்ன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் எனக்கு கொடுக்குறாங்க சார். அந்த வவுச்சர் இந்த வவுச்சர்னு நான் பாட்டுக்கு சூப்பராக ஒரு ஃப்ளாட் எடுக்கிறேன், அழகாக இருக்கேன். பெருங்குடி பக்கத்து நீங்கள்லாம் பார்த்தோம்னா சார் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்குது, நிறைய இருக்குது. அவங்களால அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மற்ற எளிய மனிதர்கள்லாம் வீட்டு வாடகைக்கே போக முடியல. பயங்கரமாக வீட்டு வாடகைலாம் ஏறி போச்சு. என்னன்னு கேட்டால் இங்கே இருக்கிறவங்கலாம் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. நீங்கள் அப்புறம் மற்றவங்களுக்குலாம் எப்படி வீடு கிடைக்கும், உங்களுக்குலாம் கம்மியாக கொடுத்தா அவங்களுக்கு கம்மியாக கொடுக்கணும், அவங்க கொடுக்க தயாராக இருக்காங்கல்லன்னு. அப்போ யாருனால கொடுக்க முடியலையோ, யார் ஒரு கோர் கம்பெனியில் வேலை செய்கிறானோ, யார் கொஞ்சம் அன்றாட வாழ்க்கை கஷ்டப்படுறானோ அவனாலாம் வாழவே முடியலை. அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இங்கே இருக்குது. அந்த நேரத்தில் நான் பாட்டுக்கு சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கேன், நான் ஓட்டு போடுறதே கிடையாது, செய்தித்தாள்லேயே தெரியாது, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, என் உலகம் சூப்பராக இருக்குது, காசார நிறைஞ்சிருக்கு, அழகாக நான் வாழ்கிறேன். நான் அவனோட குரலை கேட்டு எனக்கு என்ன ஆகப்போகுது? நல்லா ரொம்ப நல்ல கேள்வி தான் பிரதீஷ். நீங்கள் இதில் தப்பிட முடியாது. நான் எப்படி கேட்குறேன், திரும்ப எப்படி பேசுவோம்? நீங்கள் கேட்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. நான் ஏன் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும், நான் என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போகிறேன். இந்த உலகம் எதில் இயங்குது நம்புறீங்க? இந்த உலகம் இன்றைக்கு, இந்த உலகம் இந்த தருணத்தில் நீங்கள் நானும் மிக பத்திரமாக இந்த 2வது மாடியில் உட்காந்து இந்த நேர்காணல் நிகழ்த்திக்கிட்டு இருப்பதற்கு எது காரணம் நம்புறீங்க? நான் சொல்கிறேன், அறம். அறம் இல்லைன்னா இந்த உலகம் ஒரு வினாடியில் உலகம் அழிஞ்சிரும். எளிய உதாரணம் சொல்கிறேன். பேக்கரியில் கண்ணாடி பெட்டிக்குள்ளே கேக் இருக்குது, எது நடைபாதையில் பிச்சைக்காரர் உட்காந்துருக்கார். ஒரு கல் எடுத்து எறிஞ்சால் அந்த கேக்கை உடச்சி சாப்பிட்றலாம். இந்த கல்லை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பிச்சைக்காரர் எரியாமல் தடுப்பது எது? அவர் ஒரு அறத்தை அவருக்கு போதிக்கப்பட்டிருக்கு. நான் பிச்சைக்காரன், இறந்துண்டு தான் நான் வாழணும், வன்முறையில் நான் இறங்கக்கூடாது. இப்படி ஒன்று காலகாலமாக அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒரு சின்ன இடையூறு பண்ணிக்கணும். இப்ப இத பயம்னு எடுத்துக்கிற முடியாதா? நான் அடிச்சா என்ன திருப்பி அடிப்பாங்க? இல்ல பயம்னா இல்ல, என்ன போலீஸ்ல பிடிச்சி நான் எப்படி கேட்குறேன், பயம்ன்றப்ப நான் ஒன்று கேட்குறேன். இந்த இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவு? 140 கோடி ஏதோ. எவ்வளவு போலீஸ்காரர்கள் இருக்காங்க? சும்மா வகுத்து ஒரு கணக்கில் பார்த்தா ரொம்ப பழைய புள்ளி விவரம் நான் சொல்கிறேன். பழைய புள்ளி விவரமே 10,000 பேத்துக்கு ஒரு போலீஸ். இந்த 10,000 பேர்த்தையும் இந்த போலீஸ்காரருடைய பயமாக காப்பாற்றி நிப்பாட்டி வச்சிருக்கு இல்லை. அறம்னு ஒன்று இருக்குது இந்த சமூகத்தில். இந்த அறம் தான் இந்த 10,000 பேர்த்தில் ஒரு 100 பேர் மீறுவான், 200 பேர் மீறுவான். ஆனால் 9,800 பேரை நிறுத்தி வைத்திருப்பது என்பது அறம்னு ஒன்று திரும்ப 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 இந்த சமூகத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த சமூகம் அறத்தோடு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய அவர் ரொம்ப பத்திரமா அவர் பால்கனியில் உட்காந்து காப்பி கோப்பையோடு உட்காந்துருக்காருல, அங்கே அவர் பத்திரமா இருப்பதற்கு கீழே இருப்பவர் அறமாக இருந்தால் தான் குடிக்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. அருமை. ஒரு நாளில் அப்படி தீ பிடிச்சிரும், பரவிடும். அப்போ அவர் பத்திரமா, அதுவும் கண்ணாடியாக வச்சுருப்பாங்க ஒவ்வொருறான். அவ்வளோ கோபம் நிறைந்த சமூகத்தில் எப்படிங்க இவ்வளோ கண்ணாடி இருக்குது? தெரிக்காமல் இருக்குது, கீறல் விழாமல் இருக்குது. அந்த தெரிக்காமல் இருப்பதற்கும் கீறல் விழாமல் இருப்பதற்கும் பின்னாடி என்ன இருக்குது? அறம் தான் இருக்குது. இல்லைன்னா ஒரு நாளில் போயிடும் இந்த உலகம், அப்படின்றதுக்குள்ளே தலைகீழாகி போயிடும். இப்போ எல்லாரும் இந்த உலகத்தில் இவ்வளோ வர்க்க வித்தியாசங்களோடு, இவ்வளோ ஏற்றத்தாழ்வுகளோடு பத்திரமா எல்லாரும் வீடு போய்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக நம்ம ரொம்ப ஒரு மேம்பட்ட சமூகத்தில் தான் வாழ்கிறோம். இவ்வளோ வறுமை இருக்கக்கூடிய சமூகத்தில் அன்றாடம் பேப்பரை திறந்தால் எங்கே திரும்பினாலும் கொள்ளைன்னா இல்லை. கொலை 3வது பக்கத்தில் இருக்குது, முதல் பக்கத்தில் வேறு கொலைகள் இருக்குது, அது வேறு, அது அப்புறம் பேசலாம். அந்த கொலைகளை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை, அது வேறு. ஆனால் 3வது பக்கத்தில்லாம் கொலைகளும் கொள்ளைகளும் நடக்குதே ஒழிய மொத்த பத்திரிகையிலும் கொலையும் கொள்ளையுமா இருக்குது இல்லையே. சமூகம் அறமாத்தான் இருக்குது. அறத்தின் வழியாகத்தான் இந்த சமூகம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அறத்தை விடாமல் 2000 வருஷமாக போதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது ஏதோ ஒரு இடத்துல நாம் அறியாமல் நாம் அதை பின்பற்றிட்டு தான் இருக்கோம். நாம் மாத்திரம் நம்மை விட கீழே இருப்பவர்கள், பாவப்பட்டவர்கள் ரொம்ப தீவிரமாக பின்பற்றுறாங்க. அதனால தான் இந்த சமூகம் இயங்குது. அப்போ அவருக்கு அப்படி மேலே உட்காந்து பால்கனியில் உட்காந்து ஒரு காஃபி நிறுவனத்தினுடைய காஃபி விளம்பரம் போல் கையில் ஒரு கோப்பையோடு மை டேபிள் மை காஃபின்ற மாதிரி, மை ஃப்ரீடம்ன்ற மாதிரி குடிப்பவருக்கு ஒன்று தான் சொல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் இப்படி குடிப்பதற்கு நிறைய பேர் அறத்தோடு கீழே இருக்கிறார்கள், இல்லை என்றால் நீங்கள் குடிக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இதை புரிந்து கொள்வதற்கே இலக்கியம் வேணும். இலக்கியம் படித்தனால தான் நான் இதை சொல்கிறேன். எனக்கு பயமாக தான் இருக்குது. ஒரு அறிவுமதியினுடைய ஒரு கவிதை இருக்குது, வழிநெடுக அம்மா தாயே எப்படி நாம் ஐஸ்கிரீம் தின்று காதலித்துன்னு ஒரு கவிதை இருக்கும். அப்படித்தான் இருக்குது. நீங்கள் மதுரைக்காரர், நானும் மதுரைக்காரர், மதுரையில் புகழ்பெற்ற அல்வா கடையில் நீங்கள் அல்வா வாங்கிட்டு திரும்பினீங்கன்னா 50 கை உங்களை முன்னாடி நீட்டும். இதுக்கு நடுவில் எப்படி அல்வா சாப்பிட்றது? எப்படி ஒருத்தன் குற்ற உணர்வின்றி அல்வா சாப்பிடுவது? அப்போ அந்த குற்ற உணர்வை தாண்டி அந்த குற்ற உணர்வோட நடுக்கமும் சேர்ந்து வரணும். அவன் கை நீட்டுற இடத்துல இருக்கான், நான் கொடுக்குற இடத்துல இருக்கேன், அல்லது கொடுக்குற இடத்துல இல்லைன்னா கூட குறைந்தபட்சம் சாப்பிட்ற இடத்துல இருக்கேன். அப்போ ரொம்ப அந்த சமூகத்தில் நான் இருக்கிற இடம்ன்றது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அல்லது ஒரு மேம்பட்ட இடம்.
இந்த மேம்பட்டத்தில் இடத்துல இருப்பவன் இன்னும் கருணையோடு, இன்னும் கருணை உடல், இன்னும் புரிதலோடு, இன்னும் அறத்தோடு இருக்கணும். நான் இந்த சமூகத்துக்கு ஏன் அறத்தோடு இருக்கணும்னா, அறத்தின் வழியாகத்தான் நான் வாழ்கிறேன், அதே அறத்தோடு நானும் இருக்கணும். அதான் முக்கியம். அப்போ என்ன கொடுக்குது இந்த இலக்கியம்? என்ன கொடுக்குது? இலக்கியம் இந்த அறத்தை பற்றி தான் பேசும். எக்காலத்திற்குமான மானுட அறத்தை பற்றி பேசும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்குற ஒரு பழக்கம் இருக்குது. கேரளாவில் கிடையாது, கேட்க மாட்டாங்க. கேரளாவில் வீட்டுக்குள்ளே கூட்டு போகிற பழக்கமே இல்லை. வாசல்லையே மொத்த மாநிலத்துலேயும் வாசலில் 4 சேர் இருக்குது. அந்த சேர் தான் மொத்த விருந்தாளிகளுக்குமே. நம்ம ஊரில் ஒருவர் வந்த உடனே வாங்க, அடுத்த விஷயம் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறோம். சாப்பிட்டீங்களான்னு கேட்குறோம், இல்லை சாப்பிட்றீங்களான்னு. ஏன்? பெரிய பஞ்சத்தை கடந்து வந்திருக்கும். இந்த பெரிய பஞ்சம் நம்ம பண்பாடில் ஒன்றை போதித்திருக்கு. ஒரு வந்தார்னா அவர் சாப்பிட்டாரா சாப்பிட்லையா, முதல் கேள்வி சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். அப்புறம் அடுத்த விஷயம், எதிரியே ஆளால் வீட்டுக்கு வந்தோடனே தண்ணி கொடுக்கணும்னு இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வருது? நாம் அப்படி நம்ம பண்பாட்டிலேருந்து ஒன்றை கற்றுக்கொண்டு வரோம். ஒருத்தர் வீட்டுக்கு வந்தோடனே கேட்கணும் சாப்பிட்டீங்கன்னா, அவர் சாப்பிட்டாரா சாப்பிட்லையா தெரியாது. அப்போ இந்த பண்பாடான விஷயங்கள்லாம் எங்கேருந்து நடக்குது? நம்ம அப்படியான விஷயங்களை கடந்து வரோம். இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஒருத்தனுக்கு இலக்கியம் வேணும். யார் பக்கத்தில் இருக்க வேண்டிய, பக்கத்து வீட்டில் ஒரு அழுகை கேட்டுக்கிட்டே இருக்க, அந்த அழுகை என்னன்னு தெரியணும். கண்ணதாசன்ட்ட ஒரு நல்ல கதை இருக்கும். கண்ணதாசன் சார்ட்ட ஒரு நல்ல கதை இருக்கும். கதையினுடைய பெயர் பெய்தலும் ஓய்தலும். ஒரு மனம் பிறழ்ந்தவரை அவர் பையன் வீட்டில் வச்சு தான் பார்த்துட்டு இருப்பார். அவர் வெளியூருக்கு போகணும் அப்படின்றப்ப அவருடைய பையன் தன்னுடைய நண்பர் ஒருத்தட்ட அவர்கிட்ட ஒப்படைச்சு, பார்த்துக்கங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது, அவர் வாட்டுக்கு இருப்பார், சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா இருப்பார். அவர் நண்பர் பார்த்துருவார். அவர் ரொம்ப பதட்டமாக இருக்கும், இவர் எப்படி நம்ம பார்த்துக்க போகிறோம். அவர் வாட்டுக்கு இருப்பார், எழுந்திருப்பார், சாப்பிடுவார், ஒன்றும் அதிகமாகலாம் பேச மாட்டார். இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தூரத்தில் எங்கேயோ ஒரு நாய் குலைக்கிற சத்தம் ஒன்று கேட்டுட்டு இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படியே 2 நாள் ரொம்ப சுமூகமாக போயிடும். 3ஆவது நாள் காலையில் நண்பர் வரப்போகிறாரு. நண்பர் இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஃபோன் பண்ணுறாரு. எல்லாமே சரியாக தான் இருக்குன்றாரு. பேசிட்டு திரும்பி பார்த்தா அவங்க அப்பாவை காணோம். ஒரு பதட்டமாகிடுவார். எங்கே போயிட்டார்? வீட்டு கதவு திறந்து கிடக்கு. தெருவில் தேடுவார், அங்கே தேடுவார், வரவே இல்லை. அந்த பையன் வேற அங்கேருந்து வந்துட்டு இருக்கார். என்ன பதில் சொல்லிக்கிட்டு இப்போ சொல்ல போகிறோம். 2 நாள் பத்திரமா பார்த்துக்கிட்டோம். கடைசி நேரத்தில் அப்படி ஆயிடுச்சு. அங்கே எங்கே அலைவாய்ந்து வந்து தேடுவார். தேடினா வீட்டுக்கு பின்னாடி இருக்க தெருவிலேருந்து அவர் வந்துட்டு இருப்பார். கையில் ஒரு நாய் ஒன்று இருக்கும், சங்கிலியோட. அவரை நோக்கி வந்தோடனே இவர் ரொம்ப பதட்டமாகி போவார். அவர் பக்கத்தில் வந்தோடனே சொல்லுவார், தம்பி, இந்த நாய் 2 நாளாக குலைச்சிட்டே போய் பார்த்தேன், வீட்டுக்காரங்க எங்கேயோ ஊருக்கு போயிட்டாங்க போல, கட்டி போட்டு போயிட்டாங்க, அதான் அதை அவுத்து கூட்டிகிட்டு வரேன். இதுக்கு நடுவில் இதில் ஒரே ஒரு இது இருக்கும். இவரை கொண்டு போய் இந்த மாதிரியான ஒரு ஹோமில் முன்னாடி வச்சுருந்துருப்பாங்க, சங்கிலியெல்லாம் போட்டு கட்டியிருப்பாங்க. அவர் அதை கூட்டிகிட்டு வர்றார். அந்த கதை எப்படி முடியும்? அப்படி ஒரு இடத்தில் குலைப்பதை கேட்பதற்கான காது வேணும். அப்போ அதைத்தான் இலக்கியம் குடிக்கும். அப்புறம் இவங்க எல்லாருமே இப்படி சொல்கிறாங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன்றாங்க. அப்படியா? திரும்ப ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இந்த காலகட்டத்தில் பெருகி இருப்பதைப் போல மனநல மருத்துவர்கள் வேறு எக்காலத்திலாவது தமிழ் சமூகத்தில் பெருகி இருக்கிறார்களா? டிப்ரெஷன்ற சொல் ரொம்ப ஏதோ இந்த வருஷத்துக்கு 2 தடவை தான் புயல் மழைனால டிப்ரெஷன் வருது, மற்றபடி நிரந்தரமான டிப்ரெஷனில் வாழ்கிறாங்க. அதெல்லாம் ஏன் நடக்குது? நீங்கள் சக மனிதர்களோடு இல்லவே இல்லை. அப்புறம் உங்களுடைய துயரத்தை இந்த கடலில் இந்த கண்ணீர் துளி, என் கண்ணீர் துளி தான் அந்த கடல்லே பெருசுன்னு நம்புறீங்க. உங்கள் துயரமெல்லாம் பெருசே இல்லை. உங்களுக்கு கீழே இருக்கவன், உங்களுக்கு மேலே இருக்கவனுடைய துயரமெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, இந்த உலகத்தில் துயரம்ன்றது இயல்பு, வர்ற கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் உண்டானதுன்னெலாம் புரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு டிப்ரெஷனே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. புத்தர் 4 விஷயம் தான் சொல்கிறாரு: ஜனனம், மரணம், மூப்பு, நோய். இது 4 மனிதர்களுக்கு தவிர்க்க முடியாதது. அதான் அடிப்படையில் புத்தர் சொல்கிறார். ஒரு மனிதன் பிறந்தான்னா இறந்துருவான். அப்புறம் அவனுக்கு மூப்பு வரும், மூப்போட சேர்த்து நோயும் வரும். இதை யாராவது இதிலிருந்து தப்ப முடியுமா? முடியாது. யாராக இருந்தாலும் தப்ப முடியாது. இதிலிருந்து எப்படி தப்பலாம்? இதை எப்படி எதிர்கொள்வதன் வழியாக, எதிர்கொள்வதற்கான மனதிடத்தை வளர்ப்பதன் வழியாக இதெல்லாம் இருக்கும். இதற்கு நடுவில் நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன். 700 வருஷம் வாழ்கிற வாழ்க்கையை ஒருத்தன் 70 வயசுக்குள்ளே வாழலாம்னா வாழலாம். ஜெயமோகன் தமிழ் ஒரு எழுத்தாளர் இருக்கார். ஒரு 200 வருஷத்துக்கு வேலை பார்த்து வச்சுருக்கார். அவ்வளோ ஒர்க் பண்ணி வச்சுருக்கார். ஒரு மனிதனுக்கு 200 வருட ஆயுளை கொடுத்தால் அவன் என்னெல்லாம் செய்வானோ அதை செஞ்சுருக்கார். அவர் மாத்திரமல்ல, காந்தி யுகத்தில் நிறைய மனிதர்கள் அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. 10 அகராதி தயாரிச்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க, நாவல் எழுதியிருப்பாங்க, அவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஆயுளை அவ்வளோ பெருசாக அவங்களால நீட்ட முடியுது. அப்போ என்ன, மனிதர்களுக்கு எதையா நம்ம கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ மனிதர்களுக்கு என்ன வேண்டியிருக்கு? இந்த புரிதலெல்லாம் எங்கேருந்து வரும்? இதெல்லாம் எங்கேருந்து ஒருத்தனுக்கு கிடைக்கும்? அப்போ பக்கத்தில் இருக்கவனுடைய குரலை கேட்பதில்லை. உங்களுக்கு ஏன் டிப்ரெஷன் வருது? ஏன் உலகத்தில் ஏன் துயரம் தான் பெரிய துயரம்? அப்படி துயரமே இல்லை. முதல் துயரமே கிடையாது. ஒரு புகழ்பெற்ற கதை இருக்குது, எம்பரஸ் கிளாத்னு ஒரு கதை இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ராஜாட்ட ஒருத்தன் திறமையாக ட்ரெஸ் ரொம்ப மெலிதான உடைன்னு ஒன்றுமே இல்லாத ஒன்று விற்றுட்டு போயிடும். அதை வேறு போட்டுட்டு ஒரு நாள் போயிடுவார். போகிறப்ப எல்லாரும் ஆகா பிரமாதமாக இருக்கிற ராஜா, சின்ன பிள்ளை மட்டும் கேட்க, ஏன் ராஜா அப்படி அம்மனமாக வர்றீங்கன்னு. அப்படி கேட்க வேண்டியிருக்கு அவங்களை நோக்கி. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துயரம் ஒன்றுமே அர்த்தமற்ற துயர். ரொம்ப வசதியாக அந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க.
அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்கிறீங்களானே உங்களுக்கு முதல் தெரியவே இல்லை. ஒன்று, அதுதான் உங்களுடைய முதல் பிரச்சனை. அப்புறம் இன்னொரு பக்கத்தில் இவ்வளவு கஷ்டங்களும் இந்த துயரங்களும் இந்த சமூகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குது, அதுவும் தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சிட்டாலே போதும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி அப்படின்னு வரி ரொம்ப புகழ்பெற்ற வரி இருக்குது. அந்த கீழே இருக்கவன் என்ன பாட்டு பாடுவான்? அந்த கேள்வி கேட்குறோம்ல, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடலாம். அந்த கீழே இருக்க கோடி என்ன வரி பாடும்? அப்படி கேட்டுட்டா தெரிஞ்சிருதில்ல நம்ம யாருன்னு சொல்லி. இதையெல்லாம் எப்படி தெரியும்? எப்படி ஒருத்தருக்கு தெரிய முடியும்? அதுக்கு தான் இலக்கியம் படிக்கணும். இலக்கியம் படித்தவர்களால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பொடிக்கணக்கான கண்ணீர் இருக்குது, அந்த கண்ணீரில் என்னுடைய கண்ணீரும் ஒன்று அப்படின்னு புரிஞ்சுட்டா ஒரு மனிதன் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும். இதுக்குள்ளே நம்ம எப்படி நல்லா வாழணுமோ வாழ முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. நல்லா நம்ம திரும்ப திரும்ப அன்பு மரணம் உடைத்தாயின்னு கல்யாண பத்திரிகையெல்லாம் போடுறோம். அதுக்கடுத்து 3வது குறள் இருக்குது, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அதனிலும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்றுன்னு ஒன்று சொல்கிறார். அரணோடலாம் வாழுங்க, ஒரே ஒன்று, அடுத்தவங்க குறை சொல்லாமல் வாழுங்களேன் அப்படின்னு அது இருந்தால் கூட போதுங்க, அதுவே அரணான வாழ்க்கை தாங்கன்னு சொல்கிறார். இதையெல்லாம் ஒரு மனிதனுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதையெல்லாம் ஒரு மனிதனுக்கு தெரிய வேண்டும் என்றால் அவன் இலக்கியத்திற்குத்தான் வரணும். வேறு மதமோ கடவுள்களோ மத குருமார்களோ கார்ப்பரேட் சாமியார்களோ யாரும் கொடுக்க மாட்டாங்க. இலக்கியம் தான் கொடுக்கும். இந்த இங்கே இருக்கக்கூடிய தாஸ்தோஸ்கியோ கார்கியோ செக்கோவோ தாஸ்தாயோ அவங்க தான் கொடுக்க முடியும். வேறு யார் காப்பாற்றுவா? அவங்க தான் காப்பாற்றுவாங்க. தாய் மடியில் தலையை சாய்க்கிறேன் தங்கமேனு மிஸ்கின் சார் படத்தில் பாட்டு மாதிரி ஒரு இலக்கியத்தின் மடியில் தான் மனிதன் தலை சாய்க்க முடியும். கலை, இலக்கியம் மாத்திரமில்லை, கலைன்னு சொல்கிறேன். அது நல்ல சினிமாவாக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம். அதில் தான் ஒரு மனிதன் தலை சாய்க்க முடியும். அதுதான் அவன் தலையை போதும், அதான் அவனை ஆற்றப்படுத்தும். ஏங்க நான் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருந்தேங்க, உங்களுடைய மனத்தையும் உங்கள் வாழ்க்கையும் ஒரு படி மேலே உயர்த்திடுச்சுங்க. எனக்கு இந்த இடத்துலையே பாட்காஸ்ட் இப்படியே முடித்தா கூட எனக்கு போதும், அந்த அளவுக்கு எனக்கு வந்துருச்சு. ரொம்ப அருமை. நீ இதுக்கு மேலே தொடர போகிறேன், ஏன்னா நான் முடிக்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். ஆனால் என்னன்னாங்க, நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு, உங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்போடு நீங்கள் இருக்கிறதுக்கு, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் நீங்களும் உங்களுடைய திறமையும் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பும் மட்டுமே காரணம் இல்லை. அதற்கு பின்னாடி எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லோரும் அவர்களுடைய வேலையை அறத்தோடு சரியாய் செய்வதால் தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுது, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த புரிதல் மட்டும் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஒன்றுமே கிடையாதுங்க. சார் சொன்ன மாதிரி தான், உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு வந்துட்டா நான் கீழே இருக்கேன்னு எனக்கு தோணாதுல்ல, நான் எங்கேயோ சூப்பராக நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு தான் எனக்கு தோணும் அப்படிங்கிறது. இப்போ இதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு எங்கேயோ தோணுது. இப்போ அடுத்த தடவை எனக்கு பிரேம விலாஸில் எழுத்தாப்பில் ரயில்வே ஸ்டேஷன் மதுரைக்கு எழுத்தாப்பில் நான் போய் அல்வா சாப்பிட்றது வழக்கம். நான் எத்தனை மணிக்கு போனாலும் சரி, ஒரு சில நேரங்களில் பல் துளக்காமல் கூட நான் போயிட்டு, எனக்கு அந்த சுவை அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் உட்காந்து தான் இருப்பாங்க, அதை நான் கவனிச்சிருக்கலாம் இல்லையான்னு எனக்கு தெரியல. இனிமேல் போனால் நான் டிஸ்டர்ப் ஆயிடுவேன். நான் பிரேம விலாஸில் இனிமேல் அல்வா சாப்பிடுவான்னு தெரியல சார். எனக்கு என்னமோ கைகள் நிறைய இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்றீங்களேங்கிற உணர்வு ரொம்ப அபூர்வமான எண்ணம் அது. இந்த மாதிரியெல்லாம் மனிதர்களில் நம்மளுடைய மனத்தில் நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஏரியாவும் நமக்கு இருக்கணும் நம்ம அகத்துக்குள்ளங்கிறது தான் எண்ணம். அப்போ இனிமே யாராவது பிச்சைன்னு கேட்டாங்கனாலும், பிச்சைன்னு கூட சொல்ல வேணாம், அந்த வார்த்தையை கூட நம்ம மாற்றிடுவோம். யாராவது யாசகம்னு ஏதோ ஒரு வகையில் கேட்குறாங்க, இல்லை பசியாக இருக்காங்கன்னா, நிறைய சம்பாதிக்கிறீங்க, உங்களால் உங்களுடைய பசியையும் மீறி யார் பசியாவது போக்க முடியும்னா, அனுதினம் இல்லை வாரத்துக்கு ஒரு முறை யாருடைய பசியாவது போக்குங்க. பணம்னு கேட்டால் யாருக்காவது கொடுங்க. உங்களுடைய ஏழை நண்பர்கள் யாராவது 2 பேரும் ஒன்றா பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பீங்க, உங்கள் அப்பாவும் அவங்க அப்பா ஒரே மாதிரி தான் இருந்திருப்பாங்க, ஆனால் நீங்கள் ஏதோ கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பீங்க, அவங்க கொஞ்சம் சுமாராக படிச்சிருப்பாங்க, உங்களுடைய வாழ்க்கை தரத்தால் கொஞ்சம் மேம்பட்டு வந்திருப்பீங்க, அவங்க கொஞ்சம் அப்படியே இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணுங்கள். எங்கேயோ ஒரு இடத்துல அடுத்தவர்களுக்கு உதவுபவர்களாகவே நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை முழுமை பெறுங்கிறது தான் சார் சொன்னதனுடைய ஒரு குறுகிய சாராம்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார் சரியாக சொன்னேன்னா? பெரிய சாராம்சம், பெரிய சாராம்சம் அதுதான். சரிங்க சார், இப்போது நம்ம இந்த பெரிய மனிதர்கள், இப்போ நம்மளை மாதிரி ஆட்களுக்கு இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம், இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது கூட ஓரளவுக்கு ஓகே சார். இப்போ நான் படிக்கிறேன், சரி, என்னுடைய குழந்தைய நான் படி அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் சொல்லலாம் சார்? இப்போ சுஜாதா எடுத்துக்கிறோமே, இப்போ ஒரு 6வது படிக்கிற பையன், ஒரு 7வது படிக்கிற பையன், ஏன்னா அந்த லாஸ்ட் வரியில் ட்விஸ்டோட நல்லா எழுதுவார். அப்போ அந்த மாதிரி சுஜாதா படிங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சுஜாதா படிங்கன்னு சொல்கிற மாதிரி இப்போ வேறு என்னென்னலாம் நான் குழந்தைகளுக்கு வாசிக்க கொடுக்கலாம்? குழந்தைங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுக்கும்போது அந்த குழந்தை திருப்பி என்கிட்ட நான் ஏன் இதை படிக்கணும்னு கேட்டால் நம்ம என்ன சார் பதில் சொல்கிறது? இப்போ ஒரு நல்ல ஒரு ஜென் கவிதை ஒன்று இருக்குது. நான் ஒரு எறும்பை கொன்றேன், எனது 3 குழந்தைகள் அதை பார்த்து கொண்டிருந்தனர். நான் ஒரு எறும்பை கொன்றேன், எனது 3 குழந்தைகள் அதை பார்த்து கொண்டிருந்தனர். ரொம்ப முக்கியமான ஒரு ஜென் போயம். இந்த வாழ்க்கையில் நாம் குழந்தைகள் மாத்திரமல்ல, நம்ம கூட இருக்க நம்மளுடைய கம்பெனியன், நம்மளுடைய நண்பர்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள், ஒவ்வொரு கணமும் நம்மை படிக்கிறாங்க. ஒவ்வொரு கணமும் நம்ம ரொம்ப நம்ம நினைக்கிறோம், நம்ம கருதுகிறோம், நீங்கள் நான் எல்லாருமே தான் நம்மளுடைய மொழி வாயிலாக மாத்திரம்தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி. மதுரையில் மேப்பாளத்திலிருந்து அந்த பக்கம் இறங்கும் பொழுது
நான் சின்ன பையனாக இருக்கும்போது விமல் சாரீஸ்க்கு ஒரு விளம்பரம் ஒன்று வச்சுருப்பாங்க. உமன் டாக் 2 லாங்குவேஜஸ், இந்த அதர் ஒன் இஸ் சாரீஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. மனிதர்கள் 2 லாங்குவேஜ் இல்லை 10 லாங்குவேஜில் பேசுகிறோம். நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய உடை, பாவனை, ஒன்றில் நம்ம எடுக்கக்கூடிய கருத்து, முடிவு எல்லாவற்றின் வழியாக நம்மை சக மனிதர்கள் படிக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய நம்ம அப்படி தான் அடுத்தவங்கள பூரா படிச்சிருக்கோம். இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த பிரகதீஷுக்கு இந்த அரை மணி நேரத்தில் என்னை பற்றி ஒரு மதிப்பீடு வந்திருக்குமா? உறுதியாக வந்திருக்கும். உங்களை பற்றி எனக்கு ஒன்று வந்திருக்குமா? நான் உங்களை பற்றி ரயில்வே தண்டவாளத்துக்கிட்ட இன்ஜின் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், ஏன் அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி சித்திரங்கள் அப்படி உருவாகிட்டே இருக்குது. அப்போ ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொருவர்களையும் படிக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியுமானா எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். யாராவது இந்த உலகத்தில் அப்படி நிறைய பேதமையாக நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நாம் ரொம்ப திறமையாக மறைச்சி வச்சுட்ருக்கோம். நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியும். நம்மளை பற்றி ரொம்ப சிறப்பாகவே தான் அவங்க சிந்திக்கிறாங்க, நம்புகிறாங்க. உலகத்தினுடைய பேதமைகளில் ஒன்று. எல்லாருக்கும் எல்லாரையும் சாப்பிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் பல்லுக்குள்ளே இடுக்கில் இருக்கிறத கூட எடுக்கிறாரான்னா அதெல்லாம் உறுத்த தான் செய்யுது. சொல்லலை நம்ம, அவ்வளோதான். அது ஏதோ ஒரு சின்னதாக ஒன்று ஏற்படுத்துதா? ஆமாம், ஏற்படுத்துது. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். அப்படி மனிதர்கள் ஒவ்வொரு கணமும் எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே படிக்கிறாங்க. அப்போ குறிப்பாக குழந்தைகள்கிட்ட நம்ம என்ன பண்ணுறது? குழந்தைகள்கிட்ட நாம் காந்தியோட ஒரு வரியில் சொன்னோம்னா, மை லைஃப் இஸ் த மெசேஜ் என்ற மாதிரி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே செய்தி தான். எல்லாமே நம்ம என்ன உடை உடுத்துகிறோம், நம்ம நண்பர்களோட எப்படி பழகுறோம், நம்ம நண்பர்களை பற்றி வீட்டில் பேசும்போது என்னவா பேசுகிறோம், உண்மையிலேயே நாம் அன்போட அன்போடு அந்த உலகத்தில் இருக்கோம். ஏன்னா எல்லாமே நம்ம நடக்கக்கூடிய எல்லா உரையாடல்களும் பிள்ளைகளுக்கு புரியலைன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கணமும் இங்கே நான் வச்சுருப்பேன், இந்த இடத்துல அங்கே இருக்கும் அவருடைய ஜிப்ரானுடைய ஒரு வரி இருக்கும். இந்த குழந்தைகள் நம் வழியாக வந்தவர்கள் என்பதாலே நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ரொம்ப அந்த உடைமையே அதுலேயே ஒரு பெரிய பிள்ளை இருக்குது. நம்ம வழியாக வந்திருக்காங்க, இவ்வளவுதானே ஒழிய மிச்சபடி நம்மளுடைய எந்த கருத்தையும் அவங்க கேட்கணுன்ற அவசியமே இல்லை. அப்போ இந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு நாம் என்னவா இருக்கன்றது ரொம்ப முக்கியம். நாம் எப்படி இருக்கோமோ அதை பொறுத்து நம்ம போய் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ வேலை குழந்தைகள்கிட்ட பார்க்க வேண்டியிருக்கா, வளர்ந்தவர்கள்ட்ட பார்க்க வேண்டியிருக்குன்னா, வளர்ந்தவர்கள்ட்ட பார்த்தா தான் அவங்க அந்த குழந்தைகள்கிட்ட போய் பார்ப்பாங்க. அப்போ இந்த வளர்ந்தவர்கள் ஏன் அப்படி இருக்கணும்னா, திரும்ப திரும்ப இந்த சமூகத்தில் இன்றைக்கு ரொம்ப இந்த 10 வருடத்தில் இந்த 15 வருடத்தில் ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வருது. அன்பற்ற பிள்ளைகள் உருவாயிட்டாங்க. பெற்றோர்கள் மேலே அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. பணம் தர்றதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பணம் கொடுத்துட்றோம், கார் வேணுமா கார் வாங்கி, அப்பார்ட்மெண்ட் வாங்கி, உங்களுக்கு நல்ல ஹோமில் வைக்கணுமா, எல்லாமே தர்றதுக்கு தயார். ஆனால் அன்பு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. பழைய சர்வர் சுந்தரம்னு ஒரு படம் இருக்குது, புகழ்பெற்ற படம், கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில். அதில் ஒரு காட்சி வரும், நாகேஷ் பெரிய கதாநாயகன் ஆயிடுவார். ஆன பிறகு அவர் ஒரு படம் முடிக்கணும், ரொம்ப கடைசி பேட்ச் ஒர்க்ஸ் ஏதோ போயிட்டுருக்கும், ஏவிஎம்மில் போயிட்டுருக்கும். அப்போ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அவங்க அம்மா சுந்தரம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ வீட்டிலேருந்து அவர் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வாசல்லேருந்து சொல்வார், சார் இப்போ அவர் அங்கே இருந்தால் என்ன செய்வாரோ அதெல்லாமே நம்ம செய்வோம், அவரை கூப்பிடாதீங்க. இதே தான் இந்த பிள்ளைகள் பெற்றோர்கள்ட்ட சொல்கிறாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வசதியாக வாய்ப்பாக என்ன ஒன்று எல்லாத்தையும் செஞ்சுருவோம், என்னையை கூப்பிடாதீங்க. அப்படிப்பட்ட அன்பற்ற குழந்தைகள் எங்கே பிறந்தாங்க, ஏன் பிறந்தாங்க, எப்படி பிறந்தாங்க, எப்படி உருவானாங்க? இந்த பெற்றோர்கள்ட்ட தான் உருவானாங்க. இந்த பெற்றோர்கள் அன்பை கொடுக்கவே இல்லை அவங்களுக்கு. இந்த பெற்றோர்கள் அவங்கள விடாமல் படிக்க வச்சாங்க. நீட்டுக்கு படிக்க வச்சாங்க, போட்டித் தேர்வுகள் என்னெல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் படிக்க ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ், இன்னொரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ். நாலாம் மாதிரியெல்லாம் வேறு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தவன். நாங்கள் சிரிப்போம். டீ கடையில் உட்காந்துருக்கும் போது எங்கள் டீ கடையிலேருந்து டீ குடிச்சிட்டு வேகமாக சைக்கிள் எடுத்துகிட்டு கொஞ்சம் பேர் கிளம்புவாங்க. நாங்கள் எங்கே போகிறோன்னா இன்னொரு டீ கடைக்கு தான் போகிறாங்க. ஃப்ரம் டீ கடை டு டீ கடை, வேறு எங்கேயுமே போகல. அப்படி வாழ்க்கையை ரொம்ப நிதானமாக வேறு மாதிரி வாழ்ந்த ஒரு கூட்டத்தை சேர்ந்தவன் நான். ஆனால் இங்கே ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் இப்படி போகக்கூடிய குழந்தைகளை வளர்த்து அவங்கள்ட்ட திடீர்னு ஒரு நாள் அவங்கள்ட்ட அன்பே இல்லைன்னு சொன்னால், நம்ம ஊரில் ரொம்ப நல்ல பழமொழி இருக்குது, அவரை விதைத்தால் அவரை தான் முளைக்கும், துவரை வராது. அப்போ வேலை பெற்றோர்கள்ட்ட தொடங்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு அன்பு இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றால், மாண்பு வேண்டுமென்றால், உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் என்னவாக இருக்கீங்கன்னு பார்த்துக்கங்க. கண்ணாடி பார்ப்பதே ஏதோ வெறும் முகத்தை பார்க்குறதா மனிதர்கள் நினச்சிக்கிறாங்க. அது ஒரு ஆன்மீக அனுபவமாக மாற்ற வேண்டியிருக்கு. கண்ணாடியில் நம்மளுடைய முகத்தை பார்க்கக்கூடாது, அகத்தையும் சேர்த்து பார்க்கணும். நம்ம யாராக, நான் உண்மையிலே எப்படி இருக்கேனா, உண்மையிலே நேர்மையாக இருக்கேனா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்பணும். இந்த கேள்வியெல்லாம் எழுப்பி கொஞ்சமாவது மாற்றம் இருந்தால் அது நம்மளுடைய பிள்ளைகள்கிட்டையும் தெரியத்தான் செய்யும். ஒரு வீடு சுத்தமாக இருக்கணும்னா அப்பா அம்மா சுத்தமாக இருந்தால், எங்கள் வீட்டில் என்னைய திரும்ப படித்து எங்கள் வீட்டில் ஒரு 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைப்பதுன்னு ஒன்றை வலியுறுத்தி எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அது எனக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா, நான் ஒரு பொருளையும் தேடுற பழக்கமே எனக்கு இல்லை. இந்த திறந்த இந்த கபோர்டில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியும். என் சாவியை தேடினதில்லை, ஃபோனை தேடினது எதையுமே நான் தேடுறதே இல்லை. அங்கே இருக்குது டைம் மேனேஜ்மெண்ட்டில் அது அவ்வளவு முக்கியமான ஒரு பாடமாக இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து சொன்னது அது மட்டும், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வை. இதை பின்னாடி டைம் மேனேஜ்மெண்ட்டில் வேறையா சொல்லுது, ஆனால் இது போதுமானது. என் கூட இருக்க நிறைய பேர் தேடிட்டே இருக்காங்க, காணான்னு தேடுறாங்க. ஒரு தடவையாவது ஒரு நாளைக்கு ஃபோன் எங்கே காணா,
கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாள் நான் அப்படி கூப்பிட்றது. அப்போ இந்த குழந்தைகளிடம் சொல்வதற்கு முன்னதாக இங்கு இருப்பவர்கள் என்னவாக இருக்காங்க, இந்த பக்கத்தில் கொடுக்குறவங்க என்னவாக இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். ஜெயகாந்தன் சொல்வார், என்னுடைய புத்தகத்தை படிப்பவர் தான் மாறிக்கொள்ள வேண்டுமே நான் அல்ல அப்படின்ற மாதிரியான பொருளை சொல்வார். அப்போ இங்கே என்ன மாற்றம் நடக்க வேண்டியது? அப்போ இந்த குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும்னா கொடுப்பவருக்கு தெரியணும்ல என்ன கொடுக்கணும்னு. அவர் கண்ணாப்பண்ணான்னு எதை வேணாலும் கொடுத்துறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அது தப்பாகி போயிடும். ஒரு குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கலாம், சுஜாதா கூட வேண்டியதில்லை. அவங்களுக்கு இயல்பாக நிறைய நல்ல காமிக்ஸுகள் இருக்குது. கார்ட்டூனுக்கும் காமிக்ஸுக்குமான வித்தியாசம், குழந்தைகள் கார்ட்டூன் பார்க்கக்கூடாது, காமிக்ஸ் பார்க்கணும். கார்ட்டூன்றது காட்சியாக ஒரு குழந்தை பார்க்கும்போது அதுக்கு மேலே அதனுடைய கற்பனை திறன் விரியவே விரியாது. அதோடு அது முடிச்சிடும். ஒரு நாவலில் தான் சினிமா எடுக்க முடியுமே ஒழிய சினிமாவில் வந்து நாவல் எழுத முடியாது. காட்சின்றது உச்சபட்சம். நம்மளுடைய கனவில் நாம் விரிப்பதை காட்சியாக கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஒரு குழந்தை வந்து காமிக்ஸ் படிக்கிறதுன்றது அதனுடைய கற்பனையை பயங்கரமாக விரிக்கும். மனிதர்களுக்கு கற்பனை வேண்டியிருக்கு. கற்பனையின் வழியாகத்தான் மனிதர்கள் அடுத்தவர்களை புரிந்து கொள்ள முடியும், ஒன்றை விளங்கி கொள்ள முடியும். இப்போ இந்த கற்பனையவே வந்து இந்த சமூகம் வந்து பிடிங்கிச்சு. வியத்தல்களில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை வியத்தல் அற்றுப்போன சமூகம். மொத்த சமூகத்துலையும் எங்கேயாவது வியப்பு இருக்குன்னு பாருங்கள், வியப்பே இல்லை. ஒரு பழைய நாட்டுப்புற கதை ஒன்று இருக்கும். ஒருத்தன் எதை பார்த்தாலும் ஆச்சரியப்பட மாட்டான். இந்த ஊரில் ஒரே கோபம் அவனை பார்த்து எதுக்குமே ஆச்சரியப்பட மாட்டான். அவனை எப்படியா ஆச்சரியப்பட வைக்கணும்னு சொல்லி அவன் கடல் பார்த்ததில்லை. கண்ணை கட்டி கொண்டு போய் அவனை கன்னியாகுமரியில் இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டு கண்ணை ஊற்றி விட்ருவான். அப்படியே பார்ப்பான், இந்த பக்கம் பார்த்துட்டு நேற்று ராத்திரி மழை அடித்து பேஞ்சிருக்கும் போல இருக்கே அப்படின்லாம். சமூகத்தை மொத்தத்துக்குமான மனநிலை தான். எதுக்குமே வியக்கிறதுக்கு தயாராகவே இல்லை இந்த வியத்தல் மனித குலத்தினுடைய அடிப்படை. வியத்தலில் தான் பல விஷயம் நடக்கும். ஒரு எழுத்தாளரை பார்த்து வியக்கலாம், ஒரு இயற்கையை பார்த்து வியக்கலாம், ஒரு ஓவியத்தை பார்த்து வியக்கலாம். வியக்கிறதுக்கு ஏன்னா வியக்க அளவுக்கு நான் வந்து ரொம்ப தீவிரமாக நான் வந்து கடவுள் நம்பிக்கையற்றவன், மத நம்பிக்கையற்றவன். ஆனால் வருடத்திற்கு ஒரு 100 கோவிலாவது போவேன். சிற்பங்களை பார்ப்பதற்காக போவேன். அதுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கார், ஒரு குழு இருக்குது, அவங்களோட சேர்ந்து போய்கிட்டே இருப்போம். அப்போ அங்கே சிற்பங்களை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது, அவ்வளவு நுட்பம் இருக்குது. நம்ம வந்து சினிமாவில் பின்னாடி இப்போ சொல்லக்கூடிய மோஷன் கேப்சரிங்னு ஒன்று சொல்கிறாங்க. தமிழில் ரொம்ப நல்ல தமிழில் ஜெயமோகன் ரொம்ப நல்லா அதை மொழிபெயர் சொல்வார். அசைவை கைப்பற்றுதல்னு வரும். இந்த அசைவை கைப்பற்றுறதெல்லாம் வந்து 10ஆம் நூற்றாண்டு சிலையில் இருக்குது. நடராஜர் வந்து விரிசடையோடு ஆடும்போது அப்படியே காற்றுல அப்படி பறக்குது. இதுதான் மோஷன் கேப்சரிங். இருக்கா? ஆமாம் இருக்குது. அப்போ இதை தெரிந்து கொள்வதற்கு எப்படி அப்படி போகிறதன் வழியாக தெரிந்து கொள்ள முடியுது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நம்மை எப்படி தயார்படுத்தி கொள்கின்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதன் இங்கே கொடுப்பதற்கு முன்னாடி இந்த உலகத்தில் வந்து கற்றுக்கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் அவ்வளோ இருக்குன்றப்ப இந்த வியத்தலே இந்த சமூகத்திலேருந்து அற்று போயிடுச்சு. அந்த சிற்பங்களுக்கு முன்னாடியில் அப்படியே நான் மனமுருகி வந்து நிற்பேன். ஹம்பியில் வந்து அப்படி போய் நின்றோம்னா அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் அஜந்தா எல்லோரால் வந்து தம்மகாயம் ஓவியம் ஒன்று இருக்குது. புத்தர் தன் வீட்டிற்கே பிச்சை எடுக்க திரும்பி வருகிறார்னு ஒரு ஓவியம் இருக்குது. உயரத்துக்கு புத்தர் இருப்பார், அவருடைய மனைவியும் குழந்தையும் திருவுண்டாக இருப்பாங்க. தம்மகாயம் அந்த ஓவியத்துக்கு முன்னாடி நிற்கும்போது ஒரு மனிதன் அப்படி நிலை அழிந்துருவான். இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஒரு மனிதன் இன்னும் ரொம்ப நல்லா சொன்னால் நள்ளிரவில் புத்தர் கிளம்பி போகிற ஓவியம் ஒன்று இருக்கும். எனக்கு திரும்ப அந்த ஓவியத்துக்கு முன்னாடி நிற்கும்போது என்ன தோணுன்னா, நள்ளிரவில் ஒருத்தன் போகிறத வந்து முடிவெடுக்கிறது. ஒருத்தன் பகலில் போகிறப்போ ஒரு முடிவை பகலில் ரொம்ப உங்களுக்கு உங்களை ரொம்ப துன்புறுத்தக்கூடிய ஒரு முடிவை பகலில் நீங்கள் நடைமுறைப்படுத்துறது கொஞ்சம் சுலபம். ராத்திரி ரொம்ப பயங்கரம். அதுவும் தன் சொந்தத்தையும் பந்தத்தையும் குழந்தையும் அரண்மனையும் மனைவியும் விட்டு போவதற்கு இரவை தேர்ந்தெடுப்பதற்குல்ல, இரவில் போகிறார். இரவில் போயிட்டால் அந்த இரவுலேயே அவர் எல்லாத்தையும் கடந்துட முடியும். அவ்வளோ துயரமான அந்த இரவில் தான் புத்தர் கடந்து போகிறார். இப்படியான ஓவியங்கள் அங்கே இருக்குது. அப்போ இந்த சமூகம் இதையெல்லாம் பார்த்துச்சுன்னா அப்போ ஓவியம்ன்றது எவ்வளோ மகத்தானது. அப்போ எவ்வளோ மகத்தானதெல்லாம் இந்த சமூகத்தில் இருக்குது. எவ்வளோ மாஸ்டர்ஸ் இருக்காங்க. சினிமாக்கிட்ட தான் 100 மாஸ்டர் இருக்காங்க, இலக்கியத்தில் இருக்காங்க, சிற்பத்தில் இருக்காங்க. நம்ம ஊரில் நம்ம ஒன்று பார்க்க இந்த ரூமை விட்டு நான் சொல்லுவேன், இந்த ரூமை விட்டு என்கிட்ட படங்கள் இருக்குது, மியூசிக் இருக்குது, புத்தகம், இந்த ரூமை விட்டு நான் 10 வருஷம் வெளியில் வராமல் இருந்துக்கிட்டே இருக்கலாம்னு மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ இந்த வியத்தலை இந்த சமூகத்திலேருந்து பிடுங்கினது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ குழந்தைகளுக்கு வியத்தலை எப்படி கொண்டு வருவது அது ரொம்ப முக்கியம். அப்போ வியத்தலுக்கு உண்டான விஷயங்களை யார் கொடுக்கணும்? பெற்றோர்களுக்கு தான் இருக்குது. அப்போ பெற்றோர்கள் முதல் வியக்கணும். பெற்றோர்கள் வந்து குழந்தைகளோட கண்ணோட கண் பார்த்து பேசுகிறது இல்லையே, இப்படி வச்சுட்டு இப்படி தான் பேசுகிறாங்க. விபாஷனால தான் கண்ணோட கண் பார்க்கக்கூடாது. விபாஷனா தியானத்தில் அப்படி ஒன்று இருக்குது. கண்ணோட கண் பார்த்துட்டா உரையாடினா. ஆனால் இங்கே எல்லா பேருமே விபாஷனா தியானம் மாதிரி தான் உரையாடுறாங்க. இப்படி பார்த்து தான் உரையாடுறோம். அப்போ நம்ம செய்கிற விஷயங்களில் நம்மளுக்கு என்ன அக்கறை இருக்குது? நம் குழந்தை வளர்ப்பது சம்மந்தமாக குழந்தைகள் எப்படி விட்டாலும் வளருவார்கள். அது ஒன்றும் இதே இல்லை. நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றணும் எதுவுமே இல்லை, அவங்க வளர்ந்துருவாங்க. காட்டு செடி எப்படி வளரும்? அது வளரத்தான் செய்யும். அதுக்கு யாரும் வந்து உரம் வைப்பதில்லை, மழை அதுவாக அது மாதிரி குழந்தைகளும் வளருவாங்க. தியாகத்தை தான் துணை கிடைக்கணும். குழந்தை வளர்ப்பு என்பது 2 முறை இருக்கிறது. குயவன் பானை செய்வது போலும் வளர்க்கலாம். என் பெற்றோர்கள் என்னை தட்டி வளர்த்தார்கள், பொத்தி வளர்த்தார்கள். அந்த கனவையெல்லாம் நான் ஒரு நாள் உடைத்தேன் அப்படின்னு நக்சல்பாரி புரட்சிக்கு வந்ததை பற்றி சொல்லுவார். அப்போ
நம்ம இந்த குழந்தைகளை உருவாக்குறதுக்கு நம்ம என்னவா இருக்கோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்கிட்ட ஒரு முறை விகடனில் தான் கேட்டாங்க, ஆரண்யா என்ன வாங்கணும்னு என் பையனை பற்றி. ஆரண்யா வாங்கணும், அவ்வளவுதான் விஷயம். ஆரண்யா டாக்டராக வேணாம், இன்ஜினியராக வேணாம், ஒன்றுமே வேணாம். அவன் இங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், அந்த பள்ளிக்கூடத்தில் ரேங்க் இல்லை, இது கிடையாது, யூனிஃபார்ம் கிடையாது, ஹோம்ஒர்க் பெருசாக கிடையாது, எதுவுமே கிடையாது, சும்மா போயிட்டு வர்றது, அவ்வளோதான். சில சமயங்களில் எனக்கு ரொம்ப அதை விட வீட்டுக்கு நிறைய கவிஞர்கள் நண்பர்கள் வந்தாங்க, நான் லீவ் போட சொல்லுவேன். இதை விட அந்த பள்ளிக்கூடம் ஒன்றும் பெருசாக உயர்வாக கற்றுக் கொடுத்துட போகிறதில்ல. அது இதுவே போனோம். நேற்று 3 நாள் நான் மேற்கத்திய ஓவியம் சம்மந்தமான ஒரு வகுப்பு போயிருந்தேன், அவனையும் தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ நாம் கொடுப்பதுன்றது ரொம்ப முக்கியம். வியத்தல், அப்போ அந்த வியத்தல் இருந்தால் எல்லா விஷயமே வரணும். அப்போ குழந்தைகளுக்கு நம்ம ரொம்ப எளிமையாக இந்த உலகத்தை இயற்கையை அறிமுகப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இயற்கை நம்மளாம் அப்படி தான் வளர்ந்தோம். இயல்பாக நாமவே போய் கிணத்துல போய் குளித்தோம், கம்மாய்களை பார்த்தோம், தனியாக போனோம், என்னென்னமோ செஞ்சோம். அப்போ அந்த இயற்கையோட பந்தமே அறுந்து போயிடுச்சு. இப்போ இங்கேருந்து தான் நம்ம தொடங்க வேண்டியிருக்கு. என்னெல்லாம் அருங்காட்சியகங்கள் இருக்குது, ஜூ ஒன்று இருக்குது, இங்கே எத்தனையோ இங்கே எப்படி நடந்து போனால் புரோக்கன் பிரிட்ஜ் இருக்குது, இந்த இடத்துல கடல் இருக்குது, இதையெல்லாம் பார்ப்பதில்லை. அந்த வியத்தலை கொண்டு வந்துட்டோம்னா அப்புறம் அது அவங்கள எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போயிடும். அந்த வியத்தலை கொண்டு வருவதற்கான வேலைகள் நம்ம செஞ்சோம்னா அதுவே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் பிரதீஷ். இப்போ குழந்தை வளர்ப்பு பற்றி அருமையாக சார் சொன்னாங்க. நான் எப்பயுமே ஒரு விஷயம் நம்புவேங்க, நம்மளுடைய குழந்தைங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதைத்தான் பார்த்து அப்படியே செய்கிறாங்களே தவிர நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்டுட்டு செய்கிறதில்ல அப்படிங்கிறது தான் இதனுடைய ஓவரால் இந்த பதில் அப்படின்னு, இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேங்க. அப்போ குழந்தைகளை யார் நம்ம வளர்க்குறோமோ அவர்களுக்கு நம்மளுடைய அனுபவத்தை நம்ம சொல்லித்தரணும், அவ்வளோதான் விஷயம். எனக்கு 28-35 வயசில் தான் இது கிடச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அதே மாதிரி இருக்கட்டும்னு ஒரு பொருள் தேடுறதுலையோ, அவங்கள நல்லா இருக்கணும், நல்லா வைக்கணும்னு நினச்சி எது நல்லா வைக்குமோ அதை சொல்லி கொடுக்காம வெறும் வேற விஷயங்களை நல்லா வைக்கிற விஷயங்களை மட்டுமே நம்ம பொருள் சார்ந்தே நம்ம சிந்திக்காமல் அவங்க மனம் சார்ந்து அகம் சார்ந்து நிறைய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது, நிறைய இடங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறது, அதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி உலகத்தில் இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்குது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, இதுதான் மனிதர்கள், இதுதான் மனம், இப்படி தான் நம்ம சிந்திக்கணும், இதுதான் அறம், இந்த விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டாலே தன்னை போல இலக்கியம் அவருக்குள்ளே ஒட்டிக்கிறோம், குழந்தைக்குள்ள ஒட்டிக்கிறோம் அப்படிங்கிறது தாங்க விஷயம். அதான் சார் இன்னைக்கு சொன்னாங்க. சார் அடுத்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கவிதை, சும்மா நீங்கள் கவிஞர் சாம்ராஜ் அப்படின்னு யூடியூப்லையோ இல்லை சாதாரணமாக கூகுளில் டைப் பண்ணிங்கனாலோ இந்த கவிதை தாங்க முதல்ல நிற்கும். வசந்த பாலன் சார் இதை ஒரு தடவை மேடையிலையுமே ஒரு இடத்துல பேசி ரொம்ப மனம் உருகி இதை சொல்லியிருந்தாங்க. அது கேட்குற யாராக இருந்தாலும் உருக்கிறோம். எனக்கு இந்த கவிதையை நான் படிச்சுட்டு அதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதை அப்படியே நான் உங்ககிட்ட தொடர்ந்து கேட்டுறேன் சார். கவிதை அவள் நைட்டி அணிந்ததில்லை என்று தானே சொன்னார்கள் அப்படின்னு சாம்ராஜ் சாருடைய கவிதை தொகுப்பு, இது புத்தகம், அந்த புத்தகத்தில் இருக்குது. அவள் நைட்டி அணிந்ததில்லை, இதான் கவிதையினுடைய தலைப்பு. ஷேம் ஷேம் பப்பி ஷேம் என்று சின்ன வயதில் ஓடியவள், 8 வயதில் முழங்காலுக்கு மேலான காயத்தை அப்பாவுக்கு காட்ட மறுத்தவள், உடைமாற்றும் அறைக்குள் அம்மாவை கூட அனுமதியாதவள், எக்ஸ்ரே அறையிலிருந்து ஓடி வந்தவள், அருவிகளில் ஒருபொழுதும் குளிக்காதவள், வெளிச்சத்தில் கணவனுடன் கூட சம்மதியாதவள், மரித்தலுக்கு பின் அம்மனமாய் கிடக்கிறாள் மார்ச்சுவரியில், ஈக்களும் கண்களும் அங்கேயே மொய்க்கின்றன. இப்படியாகும் எனில் அன்புலட்சுமி தற்கொலையே செய்திருக்க மாட்டாள். இதை படிச்சுட்டு நான் இந்த புத்தகத்தை எப்படிதாங்க டம்முனு கீழே போட்டேன். இந்த பசங்க தான் அதுக்கு சாட்சி. பெரிய அளவில் என்னை பாதிச்சிருச்சு. என்ன யாராவது அன்புலட்சுமிகிட்ட போய் சொல்லியிருக்கலாமேடா. என்னங்க நீங்க யோசிச்சு பாருங்க, தன்னுடைய உடல் அவ்வளவு ஒரு வெட்கம் சார்ந்து உடலை யாருக்குமே காட்டக்கூடாது, அம்மாவை நான் உள்ள மாற்ற அனுமதிக்க மாட்டேன், அப்பாட்ட முழங்கால காட்ட மாட்டேன், கணவன் கிட்ட வெளிச்சத்தில் கணவன் கூட உடல் உறவில் இருக்க மாட்டேன், இப்படி இருந்த ஒரு பொண்ணு தற்கொலைக்கு அப்புறம் அம்மனமா கிடக்குறா. அதுக்கு முன்னாடி யாராவது போய் அந்த பொண்ணுகிட்ட இங்கே பாரு நீ தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா உன்னை அம்மனமா போட்டுருவாங்கன்னு சொல்லியிருந்தா தற்கொலை பண்ணியிருக்க மாட்டான். அதுதான் இங்கே பாயிண்ட் சார். நம்ம என்ன சார் சொல்றதுக்கு தவறுறோம்? இல்லை அன்புலட்சுமி இப்போ தற்கொலை எண்ணத்தில் இருக்காங்கங்கிறதே ஒருவேளை நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. தன்னை மறித்து கொள்வதற்கு அந்த ரேஞ்சில் அன்புலட்சுமி இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்க மாட்டோமோ? அன்புலட்சுமியை பார்க்கும்போது ஒரு மாதிரி அமைதியான ஒரு பண்பான பெண்ணாக இருக்கா, ஆனால் அவளுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய சோகம் இருந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு, அதனால உடலை மாய்த்து கொள்ள முடிவு பண்ணிட்டா. இப்போ யாராவது போய் அன்புலட்சுமிகிட்ட பேசி இருந்தால் சரியாக வந்திருக்குமோ? இல்லை அன்புலட்சுமிகிட்ட வேறு என்னென்னலாம் நம்ம சொல்லியிருக்கோம்? அன்புலட்சுமிகள் எக்குத்தப்பான அன்புலட்சுமிகள் இருக்காங்க. இதை கொஞ்சம் ஆண்களுக்கு மாற்றோம்னா அன்புலட்சுமணன்கள்னு வச்சுக்கலாம். நான் சொல்கிறேன் ஒரு பேர். நம்ம என்ன சார் நம்ம குழந்தைங்க கிட்ட, இந்த சமூகத்திட்ட, நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட என்ன மிஸ் பண்ணுறோம்? ஏன் அன்புலட்சுமிகள் இப்படி மறித்து கொள்கிறாங்க? அன்புலட்சுமிக்கான கவிதை அப்படின்னு சொன்னால் அன்புலட்சுமியை பற்றியான கவிதை. ஆனால் மொத்தமாகவே தான் அன்புலட்சுமிகள்கிட்டையும் நீங்கள் சொல்கிற மாதிரி அன்புலட்சுமிகள்கிட்ட தான் பேசுது. ஒரு கவிதை என்பது மருந்து இல்லை, மருந்து சீட்டு.
இதை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் மருந்து வாங்கலாமே ஒழிய இதை சாப்பிட்டா சரியாகும்னு சொல்ல முடியாது. எப்பயுமே ஒரு கலையினுடைய வேலை என்பது அது மருந்து தானே ஒழிய மருந்து சீட்டு கிடையாது. மருந்து இல்லை, மருந்து சீட்டு தான். அப்போ எங்கே பிழை வருது? ஏன் அன்புலட்சுமிகள் உருவாகிறாங்க? ஏன் இந்த இள வயதில் ஒரு 18 20 30 மனிதர்கள் தற்கொலை செய்து கொள்கிறாங்க? இல்லை 90 வயசில் கூட. எனக்கு சமீபத்தில் என் நண்பருடைய தாத்தா 90 வயசில் தற்கொலை செய்து கொண்டார். எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி. 90 வயதில் ஒருத்தருக்கு தற்கொலை செய்து கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கே பிரச்சனை அப்படின்னா, நம்ம அவங்க அது கூட குறைவாக இருக்கலாம். 90 வயதில் இறந்து போகிறவங்க குறைவாக இருக்கலாம். அந்த 30க்குள் மறிக்கின்றவர்கள், 35 மறிக்கின்றவர்கள், 20 வயதில் மறிக்கின்றவர்கள். அப்போ ஏன் இந்த வாழ்க்கையில் ஏன் அவங்க அப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். அதை நோக்கியும் இது எழுதப்பட்டிருக்கானா அப்படின்னு சொல்லலாம். அவங்களை நோக்கியும் இந்த கவிதை பேசுது. அப்போ அடிப்படையாக என்ன இந்த சமூகத்தில் நடக்குது? ஏன் இப்படி இறந்து போகிறாங்க? இப்போ நம்ம ஏற்கனவே பேசின கேள்விக்கும் இதுக்கும் ஒரு சரடு இருக்குது. அங்கேருந்து ஒரு கயிறை இழுத்துட்டு வரலாம். வியத்தல் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறோம். இந்த வியத்தலினுடைய அடுத்த நிலை என்ன? வியத்தலுக்கு பிறகு ஒன்றின் மீது ஒருவருக்கு பெரிய வேட்கை வந்துடும். இவ்வளோ அற்புதமான விஷயம் இருக்கா அப்படின்னு. இவ்வளோ அற்புதமான விஷயம் இருக்கா அப்படின்னாலே ஒருத்தர் இந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. இப்போ என்னையை நான் எவ்வளோ சிக்கல் வரட்டும், எவ்வளோ பிரச்சனை வரட்டும், ஒருவேளை நான் புரட்சியில் கலந்துக்கிட்டு என் தலையவே கில்லட்டியில் வெட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்க கூட செய்யட்டும். அப்போ கூட நான் தற்கொலை செஞ்சுக்கிற மாட்டேன். ஏன்னா அந்த உலகத்தில் நான் போய் பார்க்க வேண்டிய ஓவியங்கள், கோயில்கள், நாடுகள், படிக்க வேண்டிய புத்தகங்கள், கேட்க வேண்டிய பாடல்கள்னு அவ்வளவு இருக்குது. இவ்வளோ விட்டுட்டு நான் எப்படி இந்த உலகத்தை விட்டு போவேன்? இயற்கையாக ஒரு நாள் என்னை கூட்டு போகும், அது வேற. ஆனால் நானாக போகவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வாழ்க்கை அவ்வளவு அற்புதமானதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு மட்டுமில்லை, நல்லா இலக்கியத்தில் ரொம்ப தோய்ந்தவர்கள், கலையில் தோய்ந்தவர்களுக்கே தெரியும் இந்த வாழ்க்கை மகத்தானது. இந்த வாழ்க்கையில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு மனிதன் விருப்பமற்று தான் இந்த உலகத்திலேருந்து புறப்படணும். அவ்வளவு இருக்குது. இன்னும் ஒரு மனித ஆயுளில் எவ்வளோ படிச்சிட முடியும், எவ்வளோ பாட்டு கேட்ட முடியும், எவ்வளோ பித்தவன் கேட்ட முடியும், எவ்வளோ உலகத்தில் அவ்வளோ மகத்தான சங்கீதங்கள் இருக்குது. எத்தனை சஞ்சய் சுப்ரமணியனுடைய கச்சேரிக்கு போயிட முடியும்? அவ்வளவு இருக்குது. சங்கீதம் கொட்டி கிடக்கு, சினிமா இருக்குது, நிலப்பரப்பு இருக்குது, அருங்காட்சியகங்கள் இருக்குது, காடுகள் இருக்குது. இவ்வளவு இருக்கும் பொழுது இதை ஒரு 70 வயசில் ஒரு மனிதன் எவ்வளோ பார்த்துட முடியும்? ஒரு துளியைத்தான் ருசிக்க முடியும். இந்த ஒரு துளியில் மிச்சம் எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிறோம். அப்போ இது ஒருத்தருக்கு கிடச்சிருச்சுனாலே இந்த வாழ்க்கை மகத்தானது, இந்த வாழ்க்கை எவ்வகையிலும் இப்படி முடித்துக்கொள்வதற்கான ஒன்று அல்ல. அன்புலட்சுமி அது இல்லை. அன்புலட்சுமிக்கு இந்த அன்புலட்சுமியோ, அன்புலட்சுமி போன்றவர்களோ, அன்புலட்சுமி பேரால் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்களுக்கு, லட்சக்கணக்கானவர்களுக்கு இந்த வாழ்க்கை மகத்தானதுன்னு சொல்லப்படவே இல்லை. அது கல்வி முறையில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆமாம், இந்த சமூக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆமாம், பெற்றோருடைய குற்றச்சாட்டு ஆமாம். வாழ்க்கை மகத்தானதுன்னு அவங்களுக்கு சொல்லவே இல்லையே. வியத்தல் இல்லை. வியத்தல்ன்றது ஒன்று கொடுத்துருந்தோம்னா இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா? ஹம்பியை பார்க்கணும். ஹம்பியை திரும்ப வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்கேன். ஹம்பிக்கு போயிட்டே இருக்கேன். அஜந்தா எல்லோருக்கும் போய்கிட்டே இருக்கேன். என்னுடைய சாகர காலம் முறைக்கு நான் போயிட்டே இருப்பேன். போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி விகடனில் வாசிப்பை பற்றி எழுதும்போது நான் ஒரு பத்தி எழுதியிருப்பேன். அதில் நீங்கள் விஷ்ணுபுரத்தை வாசிக்க வேண்டும் என்றால் ஹம்பியில் அமர்ந்து வாசிக்க வேண்டும். அங்கு விஷ்ணுபுரம் அகமும் புறமுமாக எழுந்து வரும். நீங்கள் பொயிலே ஒரு தோணியை வாசிக்க வேண்டும் என்றால் பர்துபாய்க்கு சொல்ல வேண்டும். இரவெல்லாம் தொழில் நடந்து கொண்டிருக்க, ஒரு தெருமுழுக்க பாலியல் தொழிலாளிகள் இருக்க, கொஞ்ச தூரம் நடந்தால் நீங்கள் ஒரு கிராமில் கடலை கடக்கலாம். நூற்றுக்கணக்கான பாண்டியர்கள் உங்களுக்கு எதிரே வருவார்கள். 18வது அட்சய கொடை நீங்கள் படிப்பதற்கு பழைய ஹைதராபாத்தில் ஒரு புராதன விடுதியில் தங்க வேண்டும். நீங்கள் குடைமடமை நாவல் குடைமடை வாசிப்பவராக இருந்தால் உங்களுக்கு நான் கோரிப்பாளையத்தில் வீடு பிடித்து கொடுப்பேன். அப்போ இவ்வளவு இருக்கே இந்த வாழ்க்கையில். எவ்வளவு இருக்குது, எவ்வளவு நல்ல சினிமா இருக்குது. அப்படியே உலகத்தில் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அற்புதமான விஷயங்கள். இவ்வளவு விட்டுட்டு ஒரு மனிதன் எப்படி போதும்னு சொல்லி கிளம்புறது? அப்படி போக முடியாது. அப்படி நம்ம உருவாக்க தவறிட்டோம். அவங்களுக்கு வேறு ரொம்ப சின்ன சின்ன அற்ப காரணங்கள் தான் வாழ்க்கைன்னு ஆக்கிட்டோம். ஒரு நீட் தேர்வு, ஒரு MBBS சீட்டு, ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன தகராறுகள், உறவில் வரக்கூடிய சின்ன தகராறுகள், காதல் எல்லாம் காதலுக்கு பிறகு திருமணத்துக்குள்ள வரக்கூடிய உறவு சிக்கல், இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். பிடிக்கல கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலம் தான் நம்ம நிலம். பெரியார் தூக்கி எறிஞ்சிட்டு போன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் நம்ம நாடு. அங்கே ஒருத்தர் இப்படி பண்ணும் பொழுது எங்கே பிழை நடந்திருக்கு? அவங்களுக்கு இந்த வாழ்வினுடைய மேன்மை சொல்லித்தரப்படவே இல்லை. இருந்துச்சுன்னா ஒருத்தர் எப்படி சாவான்? இளையராஜாவை கேட்காம ஒருத்தர் எப்படி செத்துடலான்னு முடிவு பண்ணுவேன்? இளையராஜா இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் எப்படி ஒருத்தன் செத்துறதுன்னு முடிவு எடுக்கிறது? இளையராஜா மட்டும் திரும்பி கேட்டுக்கிட்டே வாழலாம்ல. ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாமே, வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். இளையராஜா இருக்கார், KVM இருக்கார், எவ்வளோ பேர் இருக்காங்க. தமிழ் சினிமா பாடலை மட்டும் வைத்துக்கொண்டு ஒருத்தன் வாழலாம்னா வாழலாம், தாராளமாக வாழலாம். மட்டுமே வச்சு கேட்டுகிட்டே வாழலாம். இலக்கியத்துக்கே நீ வர வேணாம். கலையினுடைய ஒரு பகுதியில் ஒரு இடத்தில் நின்று கொண்டு வாழலாமா? வாழலாம், தாராளமாக வாழலாம். அப்போ இது எதுவுமே இல்லாதவர்கள் தான் மறிக்கிறாங்க. அதான் துயரம். அப்போ இந்த கவிதை
எங்கே இந்த கவிதை மாத்திரமல்ல, இது எங்கே நம்ம என்ன தவறிட்டோம்னா இதைத்தான் தவறிட்டோம். அதனால தான் 17 வயசு பிள்ளைகள், 18 வயசு பிள்ளைகள், நான்லாம் ரொம்ப உண்மையாகவே சொல்ல 18 வயசில் எனக்கு தற்கொலை எப்படியெல்லாம் ஒரு கணம் கூட தோணலை. எனக்கு இல்லை, அந்த தலைமுறைக்கே தோணலைன்னு தான் நினைக்கிறேன். வீட்டை விட்டு ஓடி போயிருக்கோம், அது வேற. நானே ஓடி போயிருக்கேன், இஷ்டம் போல் வீட்டை விட்டு ஓடி போயிருக்கேன், அது வேற. சாகணும்லாம் ஒரு நாள் நினச்சதில்லை. வீட்டில் அந்த பணத்தை திருடிட்டு ஓடி இருக்கேன், பெங்களூருக்கு போயிருக்கேன், திருச்சி போயிருக்கேன், சென்னைக்குள்ளேயே தாம்பரத்தில் ஒரு வாரம் இருந்திருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாம் சுதந்திரத்துக்கான வேட்கை ஒழிய ஒரு நாளும் தற்கொலை பற்றி சிந்தித்தே கிடையாது. நானல்ல, என் தலைமுறையே அப்படி சிந்திச்சதில்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்போ என்னென்னா எங்கேயோ இடத்துல வாழணுன்ற ஆசை தான் இருந்துச்சு, எங்கேயோ போய் வேலை பார்த்து வாழ்ந்துருவோம் அப்படி தான் நினைக்கிறோம். அப்போ அதை நம்ம வந்து கொடுக்க தவறிட்டோம். ரொம்ப 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 பூஞ்சை கோழிகள் போல் வந்து பிள்ளைகளை வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். பயம் பயம் பயம். அதாவது நான் படிக்கும்போது, எனக்கு 10 வயசு இருக்கும்போது, இந்த நரபலி சாமியார்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக பிள்ளைகளெல்லாம் பிடித்து கொண்டு போகிறார்ன்ற சொல்கிற காலகட்டத்தில் நான் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து தான் போனேன். இப்போ உண்மையாகவே பெசன்னெல்லாம் நரபலி சாமியார்களெல்லாம் இல்லை. ஆனால் என் பையனை நான் இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு இன்னும் வெளியில் தனியாக அனுப்புறதுக்கு நான் தயாராக இல்லை. அப்போ ஒரு போன தலைமுறை இருக்கக்கூடிய அந்த தைரியம் கூட இந்த தலைமுறைக்கு இல்லாமல் போச்சு. எங்கேயுமே தனியாக அனுப்புறதே இல்லை பிள்ளைகளை, எதுக்குமே இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்கள இந்த வாழ்க்கையில் கொண்டு போய் தள்ளிவிட்டு நீ வாழுன்றப்ப அவன் திகச்சு போயிடுறான். எப்படி வாழ்கிறதுனே அவனுக்கு தெரியலை. ஒரு கணம் கூட அவனை சுயமாக வாழ்வதற்கு அனுமதிக்கவே இல்லாமல் நான் அந்த 10 வயசில் தனியாக சினிமாவுக்கு போயிட்டேன், திருவிழாவெல்லாம் தனியாக பார்த்துருக்கேன், கிணறுகளில் போய் தனியாக குளிச்சிருக்கேன், எல்லாமே என்னுடைய 10 வயசில் எனக்கு நடந்திருக்கு. ஆனால் இது எதுவுமே என் பையனுக்கு நான் தரவே இல்லை. பயத்தின் காரணமாக ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நான் மாற்ற முயற்சி பண்ணுறேன். ஆனால் மற்றவங்க பண்ணுறதுல பாதியாவது நானும் செய்யத்தான் செய்கிறேன். அப்போ இந்த இடம் தான் பிரச்சனைக்குரிய இடம். கொஞ்சம் கூட அவர்களை சுயமற்றவர்களாக அவங்கள உருவாக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் நீ சுயமாக ஒரு பெரிய முடிவுகள் எடுக்கணுன்றப்ப அவங்க திணறி போயிடுறாங்க. திணறி போகிறப்ப திரும்பி வராத ஒரு இடத்துக்கு போகிறதுன்னு முடிவெடுக்கிறாங்க. இங்கே தான் பிரச்சனை பிரதீஷ், அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை பெரிய ஒரு குழந்தை சமூகத்தை நம்ம வந்து உருவாக்கிட்டோம். பயமாக, வியத்தலற்ற, மிகுந்த கோழைகளாக, இயல்பாக அவர்களை எதையுமே செய்ய அனுமதிக்காதவர்களாக. ஆனால் திடீர்னு அவங்கள வந்து சுஜாதா வரியில் சொன்னால் பெரிய மனிதர்களுடைய உலகத்துக்குள்ள தூக்கி எரிஞ்சிருவோம், போய் இதில் வாழு அப்படின்னு சொல்லிடுவோம். அவன் அதுக்கு தயாராகவே இல்லை. பொத்தி 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 வளர்க்கப்பட்டவர்கள். ஒரு இந்த சமூகத்தில் ஒன்று இல்லாமல் போயிடுச்சுங்க பிரதீஷ், என்னென்னா ஓடி போகிறதே இல்லை. அப்போ வாழ்க்கை நல்ல விதமாக மாறிடுச்சானா ஓடி போகிறதுக்கான தைரியத்தை ஏதோ இடத்துல இழந்துட்டாங்க. அப்புறம் ஏதோ ஒரு வகையில் சொஃபஸ்டிகேட்டடாகவும் இருக்குது. ஓடி போனாங்கன்னு இப்போ யாரையுமே எங்கேயுமே நம்ம கேள்விப்பட முடியல. அந்த பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ற செய்தியே அந்த 10 வருடத்தில் இல்லாமல் போயிடுச்சு. அது என்ன நல்லதா கெட்டதா ரொம்ப தீவிரமாக ஆராயணும். சமூகவியலாளர்கள்லாம் கூடி ஆராயணும். சமூகத்தில் ஓடி போனது இல்லாமல் போனது நன்மையா தீமையா அப்படின்னு தீவிரமாக நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை நம்ம வந்து உருவாக்குறோம். அவங்க என்ன செய்வாங்க? இப்படி தான் முடியும். அவங்களுக்கு அது பெரிய பூதகரமாக இருக்குது. ஃபெயிலாக போகிறதுன்றது ஒரு விஷயமா உலகத்தில்? ஃபெயிலாக போகிறது ஒரு விஷயமே இல்லை. நான் +2 ஃபெயிலாக போனப்போ எனக்கு அரசியல் அறிமுகப்படுத்தின ஆசான் வந்து வாசலில் நின்றார். சௌராஷ்டிரா ஸ்கூல் வாசலில் மார்க் ஷீட் வாங்கிட்டு வரும்போது, சாம் நீங்கள் இந்த பரீட்சையில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கல்வி முறை உங்களை ஜெயிச்சிருச்சு, நீங்கள் ஃபெயில் ஆகிட்டனால கல்வி முறையை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, வாங்க போவோம் சினிமாக்குன்னு சினிமா கூட்டு போயிட்டார். மார்க் ஷீட்டை வாங்கிட்டு நேராக பினாமி தேட்டருக்குள்ளே தான் போனோம். அப்போ அது அந்த வாசகம் எனக்கு கொடுத்த நம்பிக்கை இருக்குல்ல, பரவசம் இருக்குல்ல, கல்வி முறையை நான் ஜெயிச்சிட்டேன். பாஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த இவங்க பூரா கல்வி முறையால் தோக்கடிக்கப்பட்டவங்க, நீங்கள் கல்வி முறையை நீங்கள் தோக்கடிச்சிட்டீங்க, வாங்க போவோம். ஏதோ நம்பிக்கையை கொடுத்து அது பயங்கர பரவசம். நான் பாட்டுக்கு மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்போ இந்த ஒரு பரீட்சையினுடைய தோல்வியோ, ஒரு காதலினுடைய ஒரு தோல்வியோ, அல்லது ஒரு திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய தோல்வி வாழ்வினுடைய இறுதி கிடையாது. அதுக்கப்புறம் எவ்வளவு இருக்குது வாழ்க்கை, எவ்வளோ பெருசு இருக்குது. எத்தனை உறவுகள் வேணாம் போகலாம், எத்தனை காதலுக்கு வேணாலும் போகலாம், எத்தனை இப்போ எவ்வளோ படிச்சுக்கலாம். படிக்கவே வேணாம். நான் இப்போயும் ரொம்ப உறுதியாக ரொம்ப இந்த யூடியூப் நேர்காணல் ரொம்ப தைரியமாக வந்து இந்த தேநீர் இடைவேளையில் சொல்கிறேன். என்னுடைய படிப்பு என்னை காப்பாற்றவே இல்லை. நான் +2க்கு பிறகு படிக்கவே இல்லை. பல கல்லூரியில் எங்கள் அப்பா சேர்த்து விட்டார், எல்லாத்தையும் டிஸ்கண்டினியூ, அப்புறம் பிஏ சோசியாலஜி போடுவேன், என்னமோ பண்ணுவேன். என்னை இன்று இப்போ இந்த நேர்காணல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறது இலக்கியம் தான். நான் சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சோறும் எனக்கு இலக்கியம் தான் கொடுத்துருக்கு. நான் இதுக்கு வெளியே படித்த வாசித்த இலக்கியம்தான் சாம்ராஜ்யம் உருவாக்கியிருக்க ஒழிய இந்த கல்வி முறை அல்ல, கிடையவே கிடையாது. 100%. ராம்டன் நான் சினிமாவுக்கு சேர்ந்ததும் சரி, மிஸ்கின்ட்ட சேர்ந்ததும் சரி, இப்போ நான் பார்த்து கொண்டிருக்க படங்களில் வேலை பார்க்குறதுக்கான காரணங்கள் என்னுடைய நாவல் தான். இந்த வையாற்று படை எழுதுவதற்கு இந்த நாவல் தான் காரணம். எல்லாமே எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய நண்பர்கள், காதல்கள், வாழ்க்கை துணை எல்லாமே இலக்கியம் கொடுத்தது. இலக்கியத்தால் அருளப்பட்டவன் என்றால் நான் தான். ரொம்ப உறுதியாக சொல்லுவேன், அவ்வளோ கொடுத்துருக்கேன் எனக்கு இலக்கியம். அப்போ நான் ரொம்ப தைரியமாக ரொம்ப உரத்து சொல்லுவேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இலக்கியம் படிங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்கும். என் பையனுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு 5 மொழி தெரிஞ்சுக்கிறேன். அவனுக்கு அடிப்படையான கணக்கு தெரிஞ்சால் போதும், கூட்டல் கழித்தல் போதும். அந்த உலகத்தை தாராளமாக வாழ்ந்துடலாம், பிரமாதமாக வாழலாம். 5 மொழி தெரிஞ்சால் அப்படி அற்புதமாக வாழ்ந்துடலாம், மொழிபெயர்க்கலாம், அந்த ஊரில் ஒரு பொண்ணை காதலிக்கலாம், இவ்வளவு இருக்கே சாத்தியப்பாடு உலகத்தில். அப்போ நம்ம அப்படி செய்கிற வந்து தவறுறப்ப இவங்களால அந்த சின்ன சின்ன விஷயங்களே அவங்க பெரிய இருட்டுன்னு நினச்சிட்றாங்க. அப்படியே அந்த இருட்டிலே அப்படியே கரைஞ்சி போயிடுறாங்க. அதான் தவிர மகிழ்ச்சி சார்.
அது வந்துங்க நம்ம இதை இப்படியும் எடுத்துக்கிற கூடாது. இப்போ சார் சொன்னதில் எனக்கு ஒரு சின்ன முரண்பாடா இல்லை நான் அது மாற்றி சொல்கிறேன்னான்னு என்னன்றதை நீங்கள் பாருங்கள். அது கல்வி முறை வந்துட்டு ஜெயிச்சிருச்சுங்கிறது வந்து அந்த அந்த நேரத்துக்கான அது நம்பிக்கையை கொடுக்கும். அது ஒரு மகிழ்ச்சி தான். இருந்தாலும் கல்விங்கிறது நீங்கள் 12வது பாஸ் பண்ண வேண்டியதும், காலேஜ் படிக்க வேண்டியது, டிகிரி முடிச்சு நல்ல ஒரு வேலைகளுக்கெல்லாம் போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுவும் கல்வி தான் அப்படிங்கிறது தான். இப்போ இலக்கியம் எல்லாம் படிச்சாங்கல்ல, அதுவும் ஒரு வகையில் கல்வி தானே அப்படின்னு பார்க்கும்போது அந்த கல்வி முறை தான். சார் சொல்லும் போதுமே திருத்தமாக சொன்னாங்க, இந்த கல்வி முறை அதுதான் சொன்னாங்களே தவிர கல்வி அப்படின்ற வார்த்தையோட அதை நிறுத்தலை. அதனால கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தேனிடவில்லை சார்பாக நானும் இந்த இடத்துல எனக்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. மதுரையில் நேதாஜி ரோட்டில் நிற்கும் போது திடீர்னு யாராவது சாதாரணமாக வேலை பார்க்குற பசங்க வந்து நின்று அங்கே மாப்பிள்ளை விடார் சோனா கம்பெனி கிட்ட மாப்பிள்ளை விடாரில் என்ன படம் ஓடுதுன்னு போஸ்டர் ஓட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படம் எங்கனே ஓடுது அப்படின்னு கேட்பாங்க. ஆச்சரியமா இப்போ என்ன போட்டிருக்குல்ல அப்படின்னு சொன்னால் படிக்க தெரியாதுனே அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறதே இல்லை. கல்வி வேணும், ஆனால் கல்வியே எல்லாம்ன்ற மாதிரியான மூடநம்பிக்கைக்கு நம்ம போகவே வேண்டியதில்லை. கல்வி அடிப்படையாக வாழ்வதற்கான உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு வழியெல்லாம் கல்வி உருவாக்கும். இந்த வயிற்றுலேருந்து ஒரு 2 இன்ச்சு மேலே போய் மனசுக்கு வாழணும்னா ஒருத்தன் கலைக்கு தான் வரணும், இலக்கியத்துக்கு தான் வரணும். வயிற்றுக்கு வாழ்கின்றவர்கள் அங்கேயே இருந்துக்கலாம். அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு மேலே ஏறி மனசுக்கு நான் வாழ போகிறேன்றவன் அவன் இலக்கியத்துக்கு தான் வரணும், வாசிக்கத்தான் செய்யணும். மகிழ்ச்சி சார். கடைசியாக இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். எனக்கு வந்துட்டு நான் இப்போ தான் வாசிக்க தொடங்க போகிறேன். நீங்கள் பேசுகிறத கேட்குறேன். இலக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா, இவர் இவ்வளோ அருமையாக சொல்கிறாரே, இப்போ நம்மளும் படித்து பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து தொடங்குறதுக்கு ஒரு சில புத்தகங்கள், ஒரு சில எழுத்தாளர்கள், அது தமிழாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, தமிழில் மொழிபெயர்ப்பு இருந்தாலும் சரி, ஃப்ரெஞ்சு புத்தகங்கள் இருந்தாலும் சரி, ரஷ்ய இலக்கியங்கள் இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு மனசில் படுறது, உங்களுக்கு தோன்றது சடசடன்னு சொல்லுங்கள். நீங்கள் தமிழில் ஒரு மொழிபெயர்ப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி மொழிபெயர்ப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் மொழிபெயர்ப்பு சொல்கிறீங்க, ரஷ்ய இலக்கியம்லாம் படிக்கணும். ஆனால் மொழிபெயர்ப்பு ஏதோ ஒரு வகையில் இன்னொருவர் நமக்கு கடத்துவது, அதாவது நம்ம 2 பேருக்கு நடுவில் ஒரு துபாஷ் நிற்கிறார். அந்த துபாஷுக்கு எவ்வளவு அந்த மொழியின் அறிவு இருக்கிறதோ, செழுமை இருக்கிறதோ, பாண்டித்தியம் இருக்கிறதோ, அதை பொறுத்து தான் இங்கிட்டு இந்த பக்கம் வந்து கடத்துறது. நம்ம ஒரு பக்கம் மாட்டுத்தாவணியில் வந்து மாட்டு வியாபாரம் பண்ணும்போது துண்டுக்குள்ளே கையை விட்டு பேசுகிறது, அது மாதிரி தான் ஒரு மொழிபெயர்ப்புன்ற வேலையை 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல கையை கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே நம்ம அவருக்கு நம்மகிட்ட ஒன்று அவரை கடத்துறார். மொழிபெயர்ப்பை கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கலாம். நம்மளுடைய நம்மளுடைய தாய்மொழியில் அவ்வளவு இருக்குது. நீங்கள் அதை மட்டும் வாசிக்கணும்னு சொல்லி தொடங்கிட்டீங்கன்னா 5 வருஷம் என்ன 10 வருஷம் படிக்கிறதுக்கு தமிழில் மாத்திரமே இருக்குது. பழந்தமிழ் இலக்கியம்ன்றது ஒரு புறம், அது தனியாக வச்சுருவோம். சமகால இலக்கியம் மாத்திரமே நீங்கள் புதுமை பித்தன்லேருந்து தொடங்கலாம். புதுமை பித்தன் இருக்கார், பூப்பாரா இருக்கார், மௌனி, சுந்தர ராமசாமி, ஜானகிராமன், ஆதவன், அசோமித்திரன், மாஸ்டரான அசோமித்திரன், மாதவன், வண்ணதாசன், வண்ண நிலவன், நாஞ்சில் நாடன், கலாப்பிரியா, ஜெயமோகன், ஆதவன், இப்படி இன்னும் இதெல்லாமே உடனடியாக இது எதுவுமே இல்லை. சுஜாதா இருக்கார். இப்போ வெகுஜனத்துக்கு போனோம்னா முக்கியமான சுஜாதா இருக்கார். இப்படி எஸ் ராமகிருஷ்ணன் இப்படி நிறைய பேர் தமிழில் வந்து ஒரு பெரிய அவ்வளோ வாஸ்டாக இருக்குது. இவங்களை இந்த நான் சொன்னவங்களை மட்டும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதும். இதுவே உங்களை எங்கெங்கேயோ ஈழ எழுத்தாளர்கள் போனால் அது தனி. ஆமத்துலிங்கம் இருக்கார், சோபாசித்தி இருக்கார், காலம் செல்வம் இருக்கார், சயந்தன் இருக்கார், அனோஜன் பாலகிருஷ்ணன், இப்படி அந்த பக்கத்தில் அது ஒரு இலக்கியம்ன்றது தனியாக இருக்குது. அப்போ தமிழில் நீங்கள் இப்போ படிக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னாலே இவ்வளோ பேர் இருக்காங்க. தமிழில் பெண் எழுத்தாளர்கள் இருக்காங்க, அம்பை இருக்காங்க, கிருத்திகா இருக்காங்க, உமா மகேஸ்வரி இருக்காங்க. அப்போ இவ்வளவு தமிழில் வந்து நீங்கள் வாசிக்கிறதும் தொடங்கிட்டால் இந்த பட்டியலை மாத்திரம் நீங்கள் எடுத்து தொடங்கினீங்கனாலே போதும். இது தாராளமாக அவங்கள எங்கெங்கேயோ வந்து கூட்டிகிட்டு போகும். எங்கெங்கே போய்ட்ரி தனியாக ஒன்று இருக்குது. நான் இப்போ எல்லாமே இப்போ சொன்னது எல்லாமே ப்ரோஸ். போய்ட்ரியில் ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது நமக்கு. இதுக்கு அடுத்து நீங்கள் ப்ரோஸுக்கு வந்து ப்ரோஸில் உங்களுக்கு ஒரு விருப்பம் வந்த பிறகு அடுத்து போய்ட்ரிக்கு போகிறதுன்னு சொல்லி, அப்போ இதெல்லாமே நீங்கள் படிக்க தொடங்கினாலே வந்து உங்களுக்கு வாழ்க்கை இவங்களையெல்லாம் வச்சு ஒருத்தர் வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமானா தாராளமாக வாழ்ந்துட முடியும். கோளரிசாமி இருக்கார், ரொம்ப முக்கியமான மாஸ்டர். அவருடைய ஒரு வரி இருக்குது, சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் அத்தனை பேரும் பரபரப்பாக போய்கொண்டிருக்க அங்கு நிதானமாக இருந்தது அங்கு சுவரில் இருந்த கடிகாரம் மாத்திரமே. இந்த கடிகாரத்தை பார்த்தா அவ்வளோ பேரும் பரபரப்பாகிறேன், அந்த கடிகாரம் ரொம்ப நிதானமாக இருக்குது. இந்த ஒரு வரியை வச்சு ஒருத்தன் வாழ்ந்துட முடியுமானா தாராளமாக வாழ்ந்துட முடியும். சா தமிழ்ச்செல்வனுடைய ஒரு கதை இப்படி தொடங்கும், எப்படி புரண்டு படுத்தாலும் பசித்தது. இது ஒருத்தனுக்கு போதுமா? தாராளம். கருணை என்பது ஒரு கிழங்கின் பெயராக ஆகிவிட்ட ஒரு காலத்தில் அப்படின்னு புதுமை பித்தன் ஒரு கதையை தொடங்குறார். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வெளிச்சம் என்றால் ஆமாம் பயங்கரமான வெளிச்சம். இதை வச்சு ஒருத்தன் வாழ முடியுமா? ஆமாம் தாராளமாக வாழ முடியும். இதெல்லாம் என்ன சொல்லுது? இந்த உலகம் எப்பயுமே கஷ்டங்களோடும் துயரங்களோடு தான் இருக்குது. இந்த கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் நடுவில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்குது. இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான வேலை என்பது நான் புரிந்து கொள்வது, இந்த உலகத்தில் துயரங்களும் இது இருக்காமல் அந்த உலகம் ஏற்றத்தாழ்வான உலகம்தான். போரும் அழிவும் வறுமையும் பட்னியும் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான். ஆமாம் அப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் மாறி ஒரு நாள் தேனாரும் பாலாரும் ஓடக்கூடிய சுபீட்ச சமூகமாக இப்போதைக்கு மாறும்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது மாறலாம். தோழர் தியாக ஒரு நாள் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சார். எதிர்காலத்தில்
எப்படி ஆம்புலன்ஸ்லாம் மாறும் அப்படின்றத பற்றி. அப்போ ஆம்புலன்ஸ் பயங்கரமான போக்குவரத்து நெரிசலில் போயிட்டு இருக்கு, ரொம்ப போக்குவரத்து நெரிசல், போகவே முடியல. சடார்னு ஆம்புலன்ஸோடைய பாடி இப்படி மேலே போயிடும். அதனுடைய கால் வந்து கொக்கோட கால் மாதிரி கம்பி மாதிரி இருக்கும். இந்த கூட்டத்துக்குள்ள அது பாட்டுக்கு சரன்னு போகும். அதை பார்த்து நான் ரொம்ப பரவசமாயிட்டு கூப்பிட்டேன், தோழர் பிரமாதமாக இருக்குது தோழர், இதெல்லாம் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம கேட்டார். ரொம்ப மேதமே ஒரு கேள்வி கேட்டார். சாம்ராஜ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட முடியுமா அப்படின்னாரு. அதெல்லாம் பார்க்க முடியாது. சுபிட்சத்தெல்லாம் நம்ம பார்ப்போமா, தெரியாது. ஆனால் இவ்வளவு இந்த ஏற்றத்தாழ்வு மிகுந்த சமூகத்திலும் இவ்வளோக்கு மத்தியிலையும் மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். நம்ம இளையராஜாவை கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது, பித்தோனை கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது, சஞ்சய் பாடும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. அப்போ இந்த மகிழ்ச்சியெல்லாம் ஏன் நம்ம மறுதளிக்கணும்? இவ்வளோத்துக்கு மத்தியிலையும் நாம் வந்து ஆமாம் எல்லா பேரும் நான் வந்து எனக்கு ஒரு நாள் மரணம் இருக்குது உண்டு, அதுக்காக நான் இன்னையிலேருந்தே அதுக்காக அழுதுகிட்டே இருக்க முடியுமா? இந்த இருக்குது எதிர்த்தாப்பில் தான் பெசநகர் மின்மயானம் இருக்குது, நடக்கிற தூரத்தில் தான் வச்சுருக்கேன். இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே தான் இவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்கு, இவ்வளோ மகிழ்ச்சி அடைய வேண்டியிருக்கு. அப்போ இவ்வளவு துயரங்களுக்கு மத்தியிலும் இந்த இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து இந்த சமூகத்திலும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்குத்தான் வந்திருக்கிறோம் என்பதை மறுபடியும் சொல்வதற்குத்தான் கலை. இந்த கலையை கொடுத்தவங்க யாருமே அவ்வளோ மகிழ்ச்சியாலாம் அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியாது. கண்ணதாசனுக்கு இல்லாத துயரமா? யாருக்கு இல்லாமல் இருக்கும்? தாஸ்தோய்க்கு இல்லாத துயரமா? இல்லை தாஸ்தோஸ்கிக்கு இல்லாத துயரமா? படைத்தவர்களுக்குமே துயரம் இருந்துச்சு. அதை தாண்டி தான் இந்த மாநில உலகத்துக்கு அவங்க அப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ ஒருவர் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் இலக்கியத்தில் படிப்பதன் வழியாக அவருக்கு அந்த மகிழ்ச்சி தெரிஞ்சிடும். கலையின் வருவதன் வழியாக. இவ்வளவு துயரத்துக்கு மத்தியில் நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கணும், சந்தோஷமாக தான் இருக்கணும். ஆமாம், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதுதான் இலக்கியத்தினுடைய வேலை. மகிழ்ச்சி சார். இது நம்ம தேநீர் இடைவேளையினுடைய தேநீர் இடைவேளையினுடைய சொந்த தயாரிப்பு. அப்படியா? ஆராவில் சத்து மாவு அப்படின்னு சொல்லி நம்மளே தயாரிக்கிறோம். இது என்னுடைய அன்பு பரிசு. நன்றி. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. நிச்சயமா. அது சம்பந்தமா ஒரு ஏதாவது நேர்காணல் பண்ணுவீங்களா? இல்லை அதெல்லாம் சும்மா கேட்குறேன். மொத்தம் ஆமாங்க, முடிஞ்சிருச்சுங்க. எனக்கு இது எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பொதுவாகவே நான் கணிச்சிருவேன். ஒரு இன்டர்வியூ தொடங்கினேன்னா ஆமாம் சார் நான் முடிக்கும்போது எவ்வளோ நேரம் இருக்குன்னு என்னால் கொஞ்சம் யூகிக்க முடியும். நான் நிறைய பாட்காஸ்ட் எல்லாம் பண்ணிட்டனால ஒரு 40 நிமிஷம் வந்திருக்கும், 50 நிமிஷம் வந்திருக்கும்னு நினைப்பேன். இது எனக்கு தெரியல என்ன வந்திருக்குன்னு. எனக்கு ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் போயிருக்குமா, இல்லை 1 மணி நேரம் 10 நிமிஷம் போயிருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதாவது வேணும்னா நீங்கள் ஏதாவது சரியா இல்லைன்னா தாராளமாக இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். ரொம்ப சரியாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ரொம்ப சரியாக வந்திருக்குங்க. இந்த பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சி மூலமாக நான் முதல்ல இன்ட்ரோடக்ஷனில் சொன்னது, நடுவுலையும் சொன்னது, இப்போ திருப்பியும் சொல்கிறேன். ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய மனம் ஒரு அடி மேம்படும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு மேம்பட்டுருச்சுங்க. எனக்கு அது உறுதியாக எனக்கு அது மேம்பட்டுருச்சு. நான் அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல. என்னுடைய செயல்கள் தான் அதை தீர்மானிக்கும். என்னுடைய எண்ணமாக இப்போ எனக்கு அப்படி இருக்குது. அடுத்த ஒரு வாரம் நானே என்னை கொஞ்சம் உற்று கவனிப்பேன். நான் கண்ணாடி பார்க்கும்போது நானே என்னை வந்துட்டு என்னுடைய முகத்தை மட்டும் பார்க்காம என்னுடைய அகத்தையும் சேர்த்து பார்ப்பேன். அடுத்தடுத்து நான் யாராவது என்கிட்ட வந்து யாசகம்னு கேட்டால் நான் அவங்கக்கிட்ட எப்படி இருக்கேன்றதை நான் கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன். நான் பேசுகிறதுக்கும் நான் செய்கிறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பேன். நான் என்னுடைய பசங்கக்கிட்ட, என்னுடைய டீம் பசங்கக்கிட்டையும் சரி, என்னுடைய பெற்றோர்கள்கிட்ட நான் எப்படி நடந்துக்கிறேங்கிறத கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் என்னை நான் கொஞ்சம் யோசிச்சு எப்படி இருக்கேன்னு பார்ப்பேன். நான் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கேனா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுப்பேன். நான் வந்துட்டு என்னை விட கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கா அப்படின்னு நான் பார்த்துப்பேன். நாளை பின்ன ஏதோ எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு எப்படியெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது, என்னென்ன கொடுக்கணுங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. நான் அதான் சார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், இது எப்படியோ ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கமாவது நான் படிச்சிருவேன் சார். கொஞ்சம் டைட் ஸ்கெடியூல் தான் என்னுடைய ஸ்கெடியூல், இருந்தாலும் நான் அதில் வாசிச்சிருவேன்னு சொன்னேன். அந்த 10 பக்கத்தை ஒரு 50 பக்கமாவோ ஒரு 40 பக்கமாவோ மாற்ற முடியும்னா இன்னும் கொஞ்சம் நான் தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா என்னால் நேரம் ஒதுக்கி நிறையா இடங்களுக்கு சார் சொன்ன மாதிரி போய் பார்க்க முடியாது. என் நேரம் என்னுடைய நேரம் இல்லை. அந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க, அதில் நான் ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது வாசிப்பு மூலமாக அந்த மாதிரி இடங்களுக்கு போக முடியுமான்னு பார்ப்பேன். கொஞ்சம் ஈரம் இன்னும் என்னுடைய இதயத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேன். இந்த ஒரு மணி நேரம் உரையாடலை காலத்துக்கும் என்னுடைய கடைசி நொடி வரைக்கும், எனக்கு மரணிக்கிற வரைக்கும் நினைவு இருக்குமே. ஆனால் இந்த 1 மணி நேரம் என்னுடைய நினைவில் இருக்குங்கிறத மிக உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். எங்கள் பசங்களுக்கும் இதே உணர்வு தான் இருக்கும்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேன். நம்ம தேநீர் இடைவேளை மக்கள் சார்பாக, இந்த பாசிட்டிவிட்டி பாட்காஸ்ட் சார்பாக சாம்ராஜ் சாருக்கு ஒரு மாபெரும் நன்றி, பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். அறம் சொல்லி கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி அன்பு சொல்லி கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி மகிழ்ச்சி சொல்லி கொடுத்துருக்காங்க, இலக்கியம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய எழுத்தாளர்களுடைய பேர் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா இதை வந்துட்டு நீங்கள் டிவியில் போட்டு விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துக்கோங்க, உங்கள் குழந்தைய பக்கத்தில் உட்கார வைங்க, எல்லாருமா சேர்ந்து அப்படியே பாருங்கள். இதை ஒன்றும் ஆயிடாது. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு படம் பார்க்குற மாதிரி நினச்சிக்கோங்க. அழகாக இதை கேளுங்க, பாரு சார் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய பார்க்க விடுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத அதுக்கப்புறம் ஒரு உரையாடலாம் அவங்க குழந்தைங்கிட்ட நிகழ்த்துங்க. நீங்கள் உங்களுக்குள்ளேயே நிகழ்த்திக்கோங்க. ஒரு பேராக இருந்தீங்கன்னா நீங்கள் 2 பேருமா கேட்டு பாருங்கள். ஒரு நீண்ட முடிவுரை தான், இருந்தாலும் இதை இப்படி முடிக்கவும் எனக்கு மனசு இல்லை. ஆனால் முடிச்சுதான் ஆகணும், வேறு வழியும் இல்லை. நான் முடிக்கிறேங்க.
ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான நேரங்கள், இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் வாய்க்கிறதுக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு பாசிட்டிவிட்டி பாட்காஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இதே மாதிரி ஆராவில் சத்துமாவு வழங்கும் இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. சிலருக்குத்தான் மனசு இருக்கு, உலகம் அதில் நிலச்சி இருக்கு.